மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து டாபிக்கல் ப்ரிப்ரேஷன்ஸ். ஓகேங்களா, ஃபார்மசூட்டிக்ஸில் டாபிக்கல் ப்ரிப்ரேஷன்ஸ். இந்த சாப்டர் முடிச்சிட்டோம்னா நமக்கு கம்ப்ளீட்டாக ஃபார்மசூட்டிக்ஸ் வந்து ஃபினிஷ் ஆகுது. ஓகேங்களா, ஃபைனல் சாப்டர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். டாபிக்கல் ப்ரிப்ரேஷன் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று செமி சாலிட் ப்ரிப்ரேஷன் அண்ட் லிக்யூட் ப்ரிப்ரேஷன்ஸ். ஓகேங்களா, லிக்யூடில் வந்து நமக்கு லினிமெண்ட் அண்ட் லோஷன் ரெண்டு டைப் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது செமி சாலிடில் வந்து நமக்கு என்னென்ன இருக்குன்னா ஆயின்மெண்ட் இருக்குது, க்ரீம், பேஸ்ட். ஓகேங்களா, தென் சப்போசிட்ரி இருக்குது. அடுத்தது சப்போசிட்ரியோட சப்டிவிஷன் தான் பெசரிஸ். ஓகே, அதுக்கு டாபிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆர் pharmaceutical formulation containing one or more active ingredient dissolved or uniformly dispersed in a suitable base intended for application to the skin or mucous membrane. The skin is the target organ. ஓகேங்களா, அதோட டெஃபினேஷன். செமி சாலிட் இல்லைனா லிக்யூட் ப்ரிப்பரேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஸ்கின்ல தான் மெயினாக ஆக்ட் ஆகுது. அது வந்து டாபிக்கல் ப்ரிப்பரேஷன் நம்ம சொல்கிறோம். They are primarily used for treating the topical disorders, local effect, but systemic entry is feasible. ஓகேங்களா, through formulation modification for systemic effect. பிரைமரி என்ன நமக்கு வந்து ஆப்ஜெக்டிவ்னா ட்ரீட்டிங் தி ஸ்கின்னு. ஓகேங்களா, சிஸ்டமிக் அப்சார்ப்ஷன் வந்து இதில் வந்து ரொம்ப கம்மி. அதுக்குன்னா ஸ்பெசிஃபிக் ஃபார்முலேஷன் பண்ணால் தான் சிஸ்டமிக் அப்சார்ப்ஷன். ஸோ சிஸ்டமிக் அப்சார்ப்ஷன் வந்து இதில் இல்லை. லோக்கல் எஃபெக்ட் தான் நம்ம மெயின்லி நம்மளோட ஆப்ஜெக்டிவ். Non-medicated preparations are used for their physical effect, acting as a protectant, emollient, lubricant. Drug categories are used for including the antibacterial, antifungal, antipruritic, local anesthetic, anti-inflammatory, analgesic, keratolytic and astringent. ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து லோக்கலி நமக்கு என்னென்ன எஃபெக்ட் நமக்கு தேவைப்படும், ஒரு ஆன்டி ஃபங்கல் எஃபெக்ட் தேவைப்படும், ஆன்டி ப்ரூரட்டிக் அதாவது இச்சிங் கம்மி பண்ணுறது, லோக்கல் அனஸ்தட்டிக் ஒரு பெயின் கம்மி பண்ணுறது, லோக்கலாக வந்து ஒரு நம்னஸ் தேவைப்படுது, பெயினை நம்ம வந்து மாஸ்க் பண்ணணும்னா அதுக்கு ஒரு லோக்கல் அனஸ்தட்டிக். லோக்கல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, இன்ஃப்ளமேஷன் இருக்குது, ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன் இருக்குது, பெயின் இருக்குது, அப்போது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. அனால்ஜெசிக் வந்து டைரக்ட்லி பெயின் கில்லர். கெரட்டோலைட்டிக் வந்து ஸ்கின் வந்து நமக்கு திக்கன் ஆகிடுது, ஸ்கேலியாக இருக்குது, அதை வந்து நமக்கு வந்து டிசால்வ் பண்ணி டெட் ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு வந்து கெரட்டோலைட்டிக். அப்புறம் அஸ்ட்ரிஞ்சன்ட் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, இட் வில் பிரிசிபிடேட் தி ப்ரோட்டீன். இப்போ ஸ்கின்ல ஏதாவது நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது கூட அப்ளை பண்ணலாம். சம் பாக்டீரியல் ப்ரோட்டீன் கூட இது வந்து பிரிசிபிடேட் பண்ணும், ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணும். ஸோ இதெல்லாமே வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குது. While most topical preparations are for the local effect, do not forget the systemic absorption is possible and sometime intended. This is the key advantage to avoid the first pass metabolic. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு பெசரிஸ் இருக்குது பாருங்கள். என்ன பெசரிஸ்னால் நமக்கு வெஜினல் பெசரிஸில் சம் பெசரிஸ் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம்னா நமக்கு டு இன்டியூஸ் த லேபர், அதுக்காக யூஸ் பண்ணுறோம். அது வந்து சிஸ்டமிக் அப்சார்ப்ஷன் யூஸ் பண்ணும். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கிறது வந்து எக்ஸப்ஷன் கேஸ். ஓகேங்களா, ரிமைனிங் ஆல் வந்து என்னதுங்கன்னா லோக்கல் ஆக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆயின்மெண்ட் ஸ்கின்ல வந்து எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்கின் வந்து எபிடெர்மிஸ் அப்படிங்கிற லேயர் இருக்குது தெரியும். அடுத்தது டெர்மிஸ் லேயர், அடுத்தது வந்து நமக்கு சப்டேனியஸ் லேயர் இருக்குது. அதுக்கு அடுத்தது தான் நமக்கு சிஸ்டமிக் சர்க்குலேஷன். இந்த ஏரியா தான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். பாருங்கள், ஆயின்மெண்ட்டில் எபிடெர்மிக் ஆயின்மெண்ட், எண்டோடெர்மிக் ஆயின்மெண்ட், டயடெர்மிக் ஆயின்மெண்ட். சிங்கிள் லைனில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எபிடெர்மிக் ஆயின்மெண்ட்னா ஸ்கின்ல நமக்கு இந்த லேயரில் ஒர்க் பண்ணுவாங்க. அது என்ன ஆக்ஷன் வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணும், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, ஒரு இச்சிங்கை கம்மி பண்ணட்டும், இல்லைனா பெயினை கம்மி பண்ணட்டும், இல்லைனா ஒரு 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 ஸ்டிமுலேஷன் பண்ணட்டும், இல்லை ஒரு கவுண்டர் இரிட்டண்டாக யூஸ் பண்ணி இரிட்டேஷனை கம்மி பண்ணட்டும், பெயினை கம்மி பண்ணட்டும், எதாக இருந்தாலுமே தட் வில் டூ இன் திஸ் ஏரியா. இந்த ஏரியாக்குள்ளே பண்ணிச்சுன்னா அது எபிடெர்மிஸ் ஆயின்மெண்ட். சேம் ஃபங்க்ஷன் வந்து இந்த டெர்மிஸ் ஏரியாவில் பண்ணதுன்னா அது எண்டோடெர்மிஸ் ஆயின்மெண்ட். ஸ்கின்னில் அந்த லேயர் ஆஃப் ஸ்கின்ல பண்ணதுன்னு வச்சுக்கோங்க, அது எண்டோடெர்மிக் ஆயின்மெண்ட். செகண்ட் டயடெர்மிக் ஆயின்மெண்ட்னா அந்த ஸ்கின் லேயர் எல்லாத்தையும் தாண்டிட்டு இந்த ஃபேட்டி குட்டேனியஸ் ஏரியா இருக்குங்களா, இதையும் தாண்டிட்டு சர்க்குலேஷன் ஏரியாவுக்கும், இது வந்து டயடெர்மிக் ஆயின்மெண்ட். இதுதான் டிஃப்ரென்சியேஷன்.
பாருங்க, ஆக்ட் ஆன் தி ஸ்கின் எபிடெர்மிக் சொல்கிறாங்க. ஆக்ட் ஆன் தி ஸ்கின் சர்ஃபேஸ் நாட் அப்சார்ப்டு, யூஸ் எ லோக்கல் எஃபெக்ட், யூஸ்ட் as a protective, antiseptic and parasiticide. சரிங்களா? பேராசைட்ஸை கில் பண்ணுறதா இருக்கலாம், ஆன்டிசெப்டிக் பர்பஸாக இருக்கலாம், அல்லது வந்து ப்ரொடக்டிவ் பர்பஸாக இருக்கலாம். லோக்கல் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறதுக்காக ஒர்க்ட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்கின், அந்த ஏரியாவில் ஒர்க் தான் அது எபிடெர்மிக் ஆயின்மெண்ட். எண்டோடெர்மிக் ஆயின்மெண்ட் பாருங்கள், ரிலீஸ் த மெடிக்கமெண்ட் தட் பெனிட்ரேட் இன் டு தி ஸ்கின்னை பெனிட்ரேட் பண்ணும். தே ஆர் பார்ஷியலி அப்சார்ப்டு, ஆக்ட் அஸ் ஏ எமோலியன், ஸ்டிமுலண்ட் அண்ட் லோக்கல் இரிட்டன்ட். மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சின்ன ஒரு கவுண்டர் இரிட்டண்டாக யூஸ் ஆகும். ஆனால் வந்து பெனிட்ரேட் தி ஸ்கின் இந்த ஏரியாவில் தான் அது இருக்கும். அதோட எஃபெக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் டெர்மிஸ் ஏரியாவில். டயடெர்மிக் ஆயின்மெண்ட் பாருங்கள், ரிலீஸ் த மெடிக்கமெண்ட் தட் பாசஸ் த்ரூ தி ஸ்கின் டு ப்ரொடியூஸ் அ சிஸ்டமிக் எஃபெக்ட். ஸ்கின் கம்ப்ளீட்டாக ப்ரொடியூஸ் இது பண்ணிட்டு பெனிட்ரேட் பண்ணிட்டு என்ன பண்ணுதுங்க, இங்கே வந்துடுது, ப்ரொடியூசிங் தி சிஸ்டமிக் எஃபெக்ட். இது டயடெர்மிக் ஆயின்மெண்ட். ஓகே. ஐடியல் ஆயின்மெண்ட் ஷுட் பி ஸ்மூத், ஃபிசிக்கலி கெமிக்கலி ஸ்டேபிள், நான் இரிட்டன்ட். ஓகேங்களா? அண்ட் மெல்ட் ஆர் சாஃப்டன் இன் தி பாடி டெம்பரேச்சர். ஐடியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ஆயின்மெண்ட் ஆர் க்ரீம். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கும்போது மெமரைஸ் த பெனிட்ரேஷன் டேர்ம். எபிடெர்மிக்னா என்ன, எண்டோடெர்மிக்னா என்ன, டயடெர்மிக்னா என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் நம்ம ஆல்ரெடி. தென் பாருங்க, ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட் என்ன பண்ணுங்க, கில்லிங் மைக்ரோ ஆர்கானிசம். ஆன்டிஃபங்கல் இன்ஹிபிட் ஆர் கில் த மைக்ரோ ஆர்கானிசம் லைக் எ ஃபங்கஸ். ஓகேங்களா? ஃபங்கியை பண்ணுது. அடுத்தது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ரிலீவ்ஸ் த இன்ஃப்ளமேஷன் அண்ட் அலர்ஜிக் கண்டிஷன்ஸ். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. ஆன்டி ப்ரூரட்டிக் என்ன பண்ணுதுங்க, ரெடியூஸ் தி ஜீனஸ். ஓகேங்களா? அஸ்ட்ரிஞ்சன்ட் ஆயின்மெண்ட் என்ன பண்ணுது, காசஸ் தி கன்ட்ராக்ஷன் ஆஃப் த ஸ்கின் அண்ட் டிக்ரீஸ் த டிஸ்சார்ஜஸ். இது ஓகேங்களா? இது வந்து நமக்கு வந்து ஒரு ஊன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊன்ஸ்லேருந்து நமக்கு ஃப்ளூயிட்ஸ் வெளியில் வருது, டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்கின்னை வந்து நமக்கு இது வந்து கன்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிவிட்டு சுருங்க வச்சுட்டு டிஸ்சார்ஜ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸை வந்து இது கம்மி பண்ணும். இது வந்து அஸ்ட்ரிஞ்சன்ட். ஆன்டி எக்ஸிமாட்டஸ் ஆயின்மெண்ட் இது வந்து எக்ஸிமாவுக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணும். கண்ட்ரோல் த ஊசிங், எக்ஸ்க்ரீஷன் ஃப்ரம் வெசிக்கல். இப்போ எக்ஸிமாவுக்கும் சொரியாசிஸ்க்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னா, சொரியாசிஸ் வந்து ட்ரை ஸ்கேலி ஸ்கின்னுங்க. ஓகேங்களா? அதுவும் ஸ்கின் அலர்ஜி கண்டிஷன் தான். எக்ஸிமாவும் ஸ்கின் அலர்ஜி தான், பட் வந்து வெட்டாகவும் இருக்கும், ட்ரையாகவும் இருக்கும். இப்போ வெட்டாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த லிக்விட் ஃப்ளூயிட்ஸ் வெளியில் வந்துட்டுங்களா, ஊசிங்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் வெஹிக்கிள் இருக்குல்ல, அந்த வெசிக்கிள் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து வரக்கூடியதை வந்து என்ன பண்ணுறது, ஆன்டி எக்ஸிமாட்டஸ் ஆயின்மெண்ட். கெரட்டியோலைட்டிக் ஆயின்மெண்ட்னா ரிமூவ் ஆர் சாஃப்டன் தி ஹார்னி லேயர் ஆஃப் ஸ்கின். இல்லை இப்போது ஸ்கின்னுக்கு வெளியில் வந்து சின்ன சின்ன ஸ்கேலியாக இருக்கும், அப்புறம் வந்து ஸ்கின்னு திக்காகிடும், ரஃப் ஸ்கின்னாக இருக்கும், அதில் அரிப்பு இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஸ்கின்னை ரஃப்னஸை கம்மி பண்ணுறதுக்கு, அந்த டெட் ஸ்கில்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா கெரட்டியோலைட்டிக் ஆயின்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் கெரட்டியோலைட்டிக்னு சொல்கிறோம். அது என்ன எக்ஸாம்பிள், சாலிசிலிக் ஆசிடு, ரிசோர்சினால், இந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களா? நம்ம ஃபர்தராக பார்க்கும்போது இங்கே இருக்குது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருவோம், பார்ப்போம். கவுண்டர் இரிட்டன் பார்க்கணும், ரெடியூஸ் இரிட்டேஷன் ஆஃப் த ஸ்கின். ஸ்கின்ல ஆல்ரெடி ஒரு பெயின் இருக்கும், நம்ம ஒரு இரிட்டேஷன் கொடுப்போம் ஸ்கின்னுக்கு, எப்படி மீத்தேல் சாலிசிலேட் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்து மைல்டு இரிட்டேஷன் கிரியேட் பண்ணும்போது கவுண்டர் இரிட்டன்ட் ஆக்ட் ஆகிட்டு அந்த பெயினை கம்மி பண்ணுறது, இரிட்டேஷனை கம்மி பண்ணுது. ஆன்டி டேண்ட்ரஃப் சொல்லும்போது ரிலீஃப் தி டேண்ட்ரஃப், அது நார்மல் தான், ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் தானே, உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? சொரியாசிஸ் ட்ரீட்மெண்ட், ரிலீவ் த சொரியாசிஸ். பேராசைட்டிசைட்னா டெஸ்ட்ராய் இன்ஹிபிட் தி லிவிங் இன்ஃபெஸ்டிசேஷன். உங்களுக்கு தெரியும், இந்த அன்ஹைஜீனிக் சுச்சுவேஷனில் வந்து நம்ம வாழ்க்கையை நடத்துகிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கின்னில் வந்து சின்ன சின்ன பேராசைட்ஸ்லாம் வந்துடும். அவங்களுக்கு ஹோல் பாடியே வந்து இச்சிங் இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம வந்து என்ன கொடுப்போம்னா ஆன்டி பேராசைட்டிக் ஆயின்மெண்ட் லைக் பென்சைல் பென்சோயேட்டு, ஹெக்ஸாக்ளோரைடு, சல்ஃபர் ஆயின்மெண்ட், இது மாதிரி இருக்கிற ஆயின்மெண்ட் தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். பெயின், அந்த இரிட்டேஷன், அரிப்பு, இந்த மாதிரி இச்சிங் இதெல்லாம் கம்மியாயிடும். அடுத்து பாருங்கள், இந்த ப்ரொடெக்ட் த ஸ்கின் ஃப்ரம் தி மாய்ஸ்டர், ஏர், சன் ரேஸ். சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் ஃபார் தி ப்ரொடெக்ஷன் தி ஸ்கின் ஃப்ரம் தி யூவி லைட். என்னென்ன கொடுக்கணும் பாருங்கள், காலமின், ஜிங்க் ஆக்சைடு, டைட்டானியம் டை ஆக்சைடு ஆயின்மெண்ட். டைட்டானியம் டை ஆக்சைடு வந்து ஒரு ஒபக் ஏஜெண்டாக யூஸ் ஆகும். ஜிங்க் ஆக்சைடும் வந்து ப்ரொடெக்டண்டாக யூஸ் ஆகும், அஸ்ட்ரிஞ்சண்டாக யூஸ் ஆகும், அப்சார்பண்டாக யூஸ் ஆகும். இது பாருங்கள், காலமின் வந்து கூலிங் எஃபெக்ட், சூதிங் எஃபெக்ட் ஸ்கின்னுக்கு கொடுக்கும். சரிங்களா? இப்போது இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துங்க. ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட் நமக்கு தெரியும், எனி ஆன்டிபயோட்டிக் ஏஜென்ட், பாக்டீரியல் ஏஜென்ட் இதில் இருக்கும். ஓகேங்களா? பேசிட்ராசின், குளோர்டெட்ராசைக்ளின், நியோமிக்சின், இது மாதிரி இருக்கும்.
அடுத்து ஆன்டிஃபங்கல் பாருங்கள், பென்சோயிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட், நிஸ்டாட்டின் இதெல்லாம் இருக்கும். சாலிசிலிக் ஆசிட் என்னன்னு சொன்னோம், நம்ம ஆன்டி கரெக்டலேட்டிங் சொன்னோம். சேம் டைம் இது ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்குது. இட் இன்ஹிபிட் தி ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டி இருக்குது. ஓகேங்களா. நிஸ்டாட்டின், பென்சோயிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட் ஆன்டி ஃபங்கஸ் ஆக்டிவிட்டியும் இருக்குது. அடுத்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராடக்ட்ஸ் சொல்லி பார்க்கணும். ரெடியூஸ் இன்ஃப்ளமேஷன் அண்ட் அலர்ஜிக் சொன்னோம். என்னென்ன ப்ராடக்ட் எல்லாமே மோஸ்ட்லி ஸ்டீராய்ட்ஸாக இருக்கும். ஸ்டீராய்டுனாலே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தான் அதோட மெயின் பர்பஸாக கொடுக்கும். நம்ம ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், பீட்டாமிதசோன் வேலரேட், சினோலோன் அசிட்டோனைட், ஹைட்ரோகார்டிசோனு. ஓகேங்களா. அப்புறம் ட்ரையாம்சினோன் அசிட்டோனைட் இதெல்லாம் இருக்குது. ட்ரையாம்சினோலோன், ஃப்ளூசினோலோன், ஹைட்ரோகார்டிசோன், பீட்டாமிதசோன் இதெல்லாமே நமக்கு ஸ்கின் ஆயின்மெண்ட்லாம் மோஸ்ட்லி எல்லா ஃபார்மசிஸ்லும் நம்ம ஒர்க் பண்ணுற ஆஸ்பிரண்ட் இருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே இது நல்லா கம்ப்ளீட்டாக தெரியும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கேட்டகரியில் அது வருது. ஓகேங்களா. அது இச்சிங் அந்த மாதிரி நம்ம வந்து மைண்டில் செட் பண்ணிக்கக்கூடாது. நம்ம இது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அப்புறம் அலர்ஜிக் கண்டிஷன். ஓகேங்களா. இதை நம்ம பார்த்துக்கோம். அப்புறமா ஆன்டி ப்ரூரட்டிக் அப்படின்னு பார்க்கும்போது ரிலீவிங் தி இச்சிங். இதுதான் ஆக்சுவலி டேரெக்டாக இச்சிங்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்டாங்க. இந்த கேட்டகரிக்கு சோகைன்னு, குவைல்டார் ஆயின்மெண்ட் இதுக்கு வரணும். அலர்ஜிக் கண்டிஷன் ப்ளஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு கேட்டாங்கன்னா பீட்டாமிதசோன், சினோலோன், ஓகேங்களா, ஹைட்ரோகார்டிசோன் இதெல்லாம் நமக்கு சொல்லும். எக்ஸாம்பிள் கொடுத்துட்டா நமக்கு எம்சிக்யூவில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்ட்ரிஞ்சன்ட் ஆயின்மெண்ட் பாருங்கள், காசஸ் தி கான்ட்ராக்ஷன் ஆஃப் தி ஸ்கின் அண்ட் டிக்ரீஸ் டிஸ்சார்ஜ் பாருங்கள். ஜிங்க் ஆக்சைடு, அசிட்டிக் ஆசிட், டானிக் ஆசிட் இதில் அந்த ஆயின்மெண்ட் இருந்துச்சுனாலே நீங்கள் அஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்னு ஜிங்க் ஆக்சைடு, அசிட்டிக் ஆசிட், டானிக் ஆசிட். அடுத்தது பாருங்கள், ஆன்டி எக்ஸிமாட்டஸ். எக்ஸிமா கண்ட்ரோல் பண்ணுறதுனா இச்சிதமால் வந்து எக்ஸிமா, சாலிசிலிக் ஆசிட், சல்ஃபர் ஆயின்மெண்ட் இதெல்லாம் வந்து எக்ஸிமாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆயின்மெண்ட். ஓகேங்களா. ஓகே. அடுத்து கெரக்டோலைட்டிக் ஆயின்மெண்ட் பாருங்கள், சாலிசிலிக் ஆசிட் இருக்குது. பாருங்கள் என்னென்னவா ஃபங்க்ஷன் ஆகுது சாலிசிலிக் ஆசிடு. இப்போ பாருங்கள் ஆன்டி ஃபங்கலாக இருக்குது. அடுத்தது பாருங்கள் ஆன்டி எக்ஸிமாட்டஸாக இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள் கெரக்டோலைட்டிக்காக இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் சொரியாசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது பாருங்கள் கவுண்டர் இரிட்டண்டாக இருக்குது. மீத்தல் சாலிசிலிக் இது வந்து சாலிசிலிக் ஆசிட். சாலிசிலிக் ஆசிட் வந்து சொரியாசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. சொரியாசிஸ், எக்ஸிமா, சொரியாசிஸ், எக்ஸிமா, ஆன்டி ஃபங்கல் இந்த மாதிரி மல்டிபிள் ஆக்ஷன் இதுக்கு இருக்குது. அஸ்ட்ரிஞ்சண்டாகவும் யூஸ் ஆகுது. ஃபைன். நம்ம இப்போ எங்கே இருந்தோம்? அடுத்தது கெரக்டோலைட்டிக் ஆயின்மெண்ட் பார்த்தோம்னா ரிசோர்ஸ்னால் சாலிசிலிக் ஆசிட், சல்ஃபர் ஆயின்மெண்ட், கெரக்டோலைட்டிக். கவுண்டர் இரிட்டன் நமக்கு தெரியும். கேப்சிகம் வந்து ஒரு கவுண்டர் இரிட்டன். மீத்தல் சாலிசைட் கவுண்டர் இரிட்டன். அயோடின் ஒரு இது வந்து நமக்கு காமனாக அயோடின் நம்ம கவுண்டர் இரிட்டன் அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சிருக்க மாட்டோம். இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் மைண்டில். கவுண்டர் இரிட்டண்டாக பயன்படுது அயோடின். அடுத்து பாருங்கள் ஆன்டி டேண்ட்ரஃப். ஆன்டி டேண்ட்ரஃப்னா சாலிசிலிக் ஆசிட் ஆல்சோ யூஸ்ட் அஸ் எ ஆன்டி டேண்ட்ரஃப். ஓகேங்களா. செட்ரிமைட் ஆயின்மெண்ட் ஆல்சோ ஆன்டி டேண்ட்ரஃப். ஓகேங்களா. கீட்டோகோனசோல் இதெல்லாம் பண்ணல. கீட்டோகோனசோல் ஆயின்மெண்ட் இருக்குது. ஃபைன், அதனால ஒன்றும் இல்லை. இப்போ சொரியாசிஸ் ட்ரீட்மெண்ட் ரிலீவ்ஸ் ஃப்ரம் சொரியாசிஸ். ஓகேங்களா. இது கார்டிகோஸ்டீராய்டு தான் இதில் வந்து மெயினாக இதில் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து டித்ரனால் பி அப்படின்னு ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. இது நம்ம நல்லா பார்த்தோம். டித்ரனால் பி அப்படின்றது ஒரு ஆன்டி சொரியாசிஸ். அப்புறம் சாலிசிலிக் ஆசிட் ஆயின்மெண்ட் ஆல்சோ ஆன்டி சொரியாசிஸாக இருக்குது. பாராசைட்டிசைடு. ஓகேங்களா. பாராசைட்டிசைட்னு பார்க்கும்போது நமக்கு பென்சில் பென்சோயிட்டு, ஹெக்ஸாக்ளோரைடு, ஓகேங்களா, சல்ஃபர் ஆயின்மெண்ட் இது எல்லாமே என்னவா பாராசைட்டிசைடாக இருக்குது. அப்புறம் ப்ரொடக்டன் பார்த்தா காலமின், ஜிங்க் ஆக்சைடு, டைட்டானியம் டை ஆக்சைடு ஆயின்மெண்ட் ப்ரொடக்டண்டாக யூஸ் ஆகும். க்ரூஷியல் டேட்டா இதில் என்ன இம்பார்ட்டன்ட் டேட்டா நோட் மல்டிபிள் யூசஸ் ஆஃப் தி சிங்கிள் இன்கிரிடியன்ட். சாலிசிலிக் ஆசிட் நம்ம பேசணும் இல்லைங்களா. அப்பியர்ஸ் இன் தி 4 கேட்டகரிஸ். சல்ஃபர் அப்பியர்ஸ் இன் தி 3 கேட்டகரிஸ். சல்ஃபர் என்னென்ன கேட்டகரியில் அப்பியர் ஆகுது பார்ப்போமா. சல்ஃபர் ஆயின்மெண்ட் இங்கே இருக்குது. இது வந்து இதுங்க பாராசைட்டிசைடாக யூஸ் ஆகுது. அடுத்தது இதில் இருக்குது சல்ஃபர் பாருங்கள். சல்ஃபர் இங்கே இருக்குது. சல்ஃபர் வந்து கெரக்டோலைட்டிக்காக யூஸ் ஆகுது. அப்புறம் ஆன்டி எக்ஸிமாட்டஸ், கெரக்டோலைட்டிக், தென் பாராசைட்டிசைடு. ஓகேங்களா. மல்டிபிள் பிளேஸில் இது ஃபங்க்ஷன் ஆகுது. இதையும் பார்த்துக்கணும். ஓகே. அடுத்தது பார்க்கலாம் ஆயின்மெண்ட் பேசஸ். என்னென்ன ஆயின்மெண்ட் பேசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக ஓலியோஜினஸ் பேஸ் இருக்குது, அப்சார்ப்ஷன் பேஸ் இருக்குது, அப்புறம் எமல்ஷன் பேஸ் இருக்குது. அதில் வாட்டர் இன் ஆயில் இன் வாட்டர் 2 டைப் இருக்குது. அப்புறம் வாட்டர் சாலிபிள் பேசஸ்னு. ஓகேங்களா. இதில் வந்து நமக்கு பாருங்கள் ஓலியோஜினஸ் பேசஸ் வந்து ஹைட்ரோஃபோபிக். ஆக்சுவலாக அது ஓலியோஜினஸ் எல்லாமே வந்து ஃபேட்டி ஆயிலாக இருக்கும். அதனால் வந்து ஹைட்ரோஃபோபிக், வாட்டர் கூட மிக்ஸ் ஆகாது. நான் வாஷபிள் கிரேசி ஆயின்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. திக்காக பிடிச்சிக்கும், பிசுப்பாக இருக்கும், வாஷ் பண்ண முடியாது. அதான் கிரேசிங்கிறாங்க. நான் வாஷபிள்ங்கிறாங்க. அக்கல்சிவ் எஃபெக்ட் ஆனால் நல்லா மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்கும், ப்ரொடக்டிவ் எஃபெக்ட் கொடுக்கும். மாய்ஸ்சரைசிங்கில் ப்ரொடக்டிவ் எஃபெக்ட் கொடுக்குறது அக்கல்சிவ் எஃபெக்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதில்
கிரேசியாக இருக்கும் ஹைட்ரோகார்பன், நான் வாஷபிளாக இருக்கும். இது ரெண்டையும் பார்த்துக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் என்ன, ஃபேட்ஸ் இருக்கும், அதில் ஃபிக்ஸ்டு ஆயில் இருக்கும், ஹைட்ரோகார்பன்ஸ் அதாவது இதுதான் என்னன்னா பெட்ரோலியம் பேஸ்டு ப்ராடக்டாக இருக்கும் ஹைட்ரோகார்பன், சிலிக்கான்ஸ் ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்னதுங்க ஹைட்ரோகார்பன் ஒலியோஜினஸில் வரும். ஹைட்ரோகார்பன்னு சொல்கிறாங்க இதுக்கு அனதர் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இதோட இது. அடுத்தது வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்ன, டைரக்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பெட்ரோல் ஆட்டம் அப்படிங்கிறோம், ஹார்டு பேராஃபின்றாங்க, சாஃப்ட் பேராஃபினுக்கு ஒயிட் பெட்ரோல் ஆட்டம் சொல்கிறாங்க, அப்புறம் ஹார்டு பேராஃபின், அப்புறம் லிக்யூட் பேராஃபின் இருக்குது சரிங்களா. இது எல்லாமே அப்டைன் ஃப்ரம் தி டிஸ்டிலேஷன் ஆஃப் பெட்ரோலியம் ரைட்டுங்களா. அடுத்தது அப்சார்ப்ஷன் பேஸ். அப்சார்ப்ஷன் பேஸ்ன்னு பார்த்தோம்னா அன்ஹைட்ரஸ் பட் அப்சார்ப்டு வாட்டர், அப்சார்ப் த வாட்டர். இது வந்து கிரேசியாகவும் அப்சார்ப்ஷன் பேஸ் தான், பட் ஆனால் கிரேசி ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம எதுலேருந்து எடுக்கிறோம் பார்த்தோம்னா அனிமல்லேருந்து எடுக்கிறோம் ஓகேங்களா. அனிமல்லேருந்து அதோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய சிபாக்கஸ் செக்ரீஷன்லேருந்து நம்ம இருந்து பிரித்து எடுக்கிறோம். அன்ஹைட்ரஸ் லனோலின் எதுங்க ஃபேட், இதையும் கேட்பாங்க ஓகேங்களா. அப்புறம் பெட்ரோல் ஆட்டம் அப்படின்னா என்னதுங்க சாஃப்ட் பேராஃபின், அதையும் கேட்பாங்க ஓகேங்களா. உல்ஃபேட்டுக்கு இன்னொரு நேம் வந்து லனோலின் அப்படின்னு இருக்கு. அடுத்தது வந்து ஹைட்ரஸ் உல்ஃபேட் இருக்கு, அன்ஹைட்ரஸ் உல்ஃபேட் டிஃப்ரெண்ட். அன்ஹைட்ரஸ் லனோலின் சொல்கிறோம். பீஸ் வேக்ஸ் இருக்கு. அடுத்தது இது வந்து பீஸ்லேருந்து எடுக்கிறது. அந்த தேன் அடை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் எடுத்து மெல்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு வேக்ஸ் கிடைக்கும், அது வந்து பீஸ் வேக்ஸ். இதுவும் நல்லா அப்சார்ப் பண்ணும், வாட்டர் அப்சார்ப் பண்ணும் ஓகேங்களா. அடுத்தது வந்து கொலஸ்ட்ரால், இது வந்து நார்மலாக உள்ள கொழுப்பு, அது அனிமல் பேஸ்டு கொழுப்பு இருக்கு இல்லைங்களா, அதுவும் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. அடுத்தது வந்து எமல்ஷன் பேசஸ் இருக்கு இல்லைங்களா, வந்து ஆயில், வாட்டர் இன் ஆயில், ஆயில் இன் வாட்டர். வாட்டர் இன் ஆயில் அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறோம், லெனோலின், கோல்டு க்ரீம். இது ரெண்டுமே வந்து லெனோலின் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இது வந்து டைம் ஃப்ரம் தி உல் ஃபேட்டு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா வாட்டரை வந்து எதில் இன்கார்பரேட் பண்ணுறோம், ஆயில் பேஸ், ஆயில் கண்டென்யூ பேஸாக இருக்கும், வாட்டர் வந்து நம்ம உள்ள இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். என்னென்ன எமல்சிஃபைங் ஏஜென்ட் பேருங்க, லெனோலின். இது அப்டைன் ஃப்ரம் அனிமல் ஆரிஜின் ஓகேங்களா. கோல்டு க்ரீம்ங்கிறது எக்ஸாம்பிள் ஆஃப் த வாட்டர் இன் ஆயிலுக்கு எக்ஸாம்பிள் ஓகேங்களா ரைட். அடுத்தது வந்து ஆயில் இன் வாட்டர் எமல்ஷன். நான் அக்கல்சிவ் கேன் பி டைலூட்டட் வித் வாட்டர், நான் கிரேசி வாஷபிள். ஒரு க்ரீம் இருக்கு, அது வந்து மோஸ்ட்லி இப்போ பாருங்கள், இந்த 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 கட்டத்தை வந்து ஒரு க்ரீமாக எடுத்துக்கோங்க, ஸ்கொயர் பாக்ஸை. இங்கே ஃபுல்லாக நமக்கு வந்து என்ன இருக்குன்னா கண்டினியூஸ் ஸ்பேஸாக வாட்டர் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் உள்ளார வந்து ஆயில் வந்து ட்ராப்பாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எமல்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த எமல்ஷனில் ஆயில் வந்து கம்மியாக இருக்குது, குளோபியூல்ஸாக இருக்குது, ஆனால் வாட்டர் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ ஈஸியாக அதை வாஷ் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம் வாஷபிள் அப்படிங்களா. அப்போது வாஷபிளாக இருந்துச்சுன்னா என்னவாக இருக்கும், நான் கிரேசியாக இருக்கும், பிசு பிசுப்பாக ஒட்டாது, வாஷபிளாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேஸ் வந்து ஆயில், இன்டர்னல் ஃபேஸ் வந்து வாட்டர். ஸோ வந்து பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கும், வாஷபிளாக இருக்குது, அதான் கிரேசி, நான் வாஷபிள். இப்போது இந்த மாதிரி ஆயில் இன்சைடு வாட்டருக்குள்ளே ஆயில் இன்கார்பரேட் பண்ணணும். இப்போ நமக்கு தேவைப்படக்கூடிய ஆயின்மெண்ட் என்ன இதுன்னு பார்த்தோம்னா ஹைட்ரோஃபிலிக் ஆயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த கேட்டகரியை நம்ம சொல்கிறோம். இந்த வாட்டர் வந்து கண்டினியூஸ் ஸ்பேஸாக இருக்குன்னா இதை வந்து ஹைட்ரோஃபிலிக் ஆயின்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது நான் அக்கல்சிவ், ப்ரொடக்டிவ் லேயரை வந்து ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ணாது. அக்கல்சிவ் ப்ரொடக்டிவ் லேயரை ஸ்ட்ராங்காக, கேன் பி டைலூட்டட் வித் வாட்டர், நான் கிரேசி, வாஷபிள். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ரைட். வாட்டர் சாலிபிள் பேசஸ் ஓகேங்களா, இது வந்து எம்சிக்யூவில் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது வந்து நான் கிரேசி, நான் அக்கல்சிவ், லிப்பிட் ஃப்ரீ ஓகேங்களா. இதில் லிப்பிடு கிடையாது. அடுத்தது ப்ரொடக்டிவ் லேயர் ஃபார்ம் பண்ணாது, ஈஸியாக வாஷ் பண்ண முடியும் ஓகேங்களா, வாஷபிள், பிசுபிசுப்பு தன்மை கம்மியாக இருக்கும், நான் கிரேசி. வாட்டர் சாலிபிள், வாட்டரில் கரைஞ்சிரும் ஓகேங்களா. இதில் மேலே இருக்கிறது இருக்கு பாருங்களா, இது எதுவுமே வாட்டரில் கரையாது, மட்டும்தான் வாட்டர் சாலிபிள். அது என்னது, பாலிஎத்திலின் கிளைக்கால், இதுதான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சோர்ஸ் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா மேக்ரோகால், கார்போவேக்சஸ்லேருந்து எடுக்கிறாங்க பாலிஎத்திலின் கிளைக்கால். ஓகே, மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் சாஃப்ட் பாராஃபின் அது வந்து 38 டிகிரி செல்சியஸ் டு 56 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இது ஒரு நோட்டபிள் பாயிண்ட். ஹார்டு பாராஃபின் இஸ் யூஸ்டு ஸ்டிஃபன் த பேஸ்,
White soft paraffin is used for the ophthalmic preparation ointment. Soft paraffin bleached with sulfuric acid, never used for the ophthalmic preparation because it will create the eye irritation. So yellow soft paraffin தான் யூஸ் பண்ணணும். ஹார்டு paraffin என்னவா இருக்குங்க, ஸ்டிஃப்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சாஃப்ட் paraffin 38 டிகிரிலேருந்து 56 டிகிரி இதோட மெல்டிங் பாயிண்ட். இது பாருங்க, அப்சார்ப்ஷன் பேசஸ் வித் எமல்ஷன் பேசஸ். ஓகேங்களா, அப்சார்ப்ஷன் பேசஸ் வித் எமல்ஷன் பேசஸ். அப்சார்ப்ஷன் பேசஸ் ஆர் anhydrous but can absorb water. Absorption bases are anhydrous, can absorb the water, while water in oil emulsion bases already contain water. இந்த அப்சார்ப்ஷன் பேசஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து வாட்டர் ஆல்ரெடி இல்லை, பட் ஆனால் இட் கேன் அப்சார்ப் த வாட்டர். இங்கே வாட்டர் இன் ஆயில், ஆயில் இன் வாட்டர், இதில் வந்து இதெல்லாம் ஹைட்ரஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து வாட்டர் ஆல்ரெடி இதில் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. பொரி பண்ண வேண்டாம், அதை நம்ம பெரிய அளவுக்கு அதை அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கேட்க மாட்டாங்க. இதில் என்ன கேட்பாங்க மேக்ஸிமம் பார்த்தா, ஓலியோஜினஸ் பேஸ் எது, ஓகேங்களா, ஒயிட் ட்ரோலாட்டம், ஹார்டு பராஃபின், லிக்யூட் பராஃபின், அதை நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்சார்ப்ஷன் பேஸ் எது, அப்சார்ப்ஷன் பேஸ் வந்து லெனோலின், ஹைட்ரஸ், உல் ஃபேட்டு, பீஸ் வேக்ஸு, கொலஸ்ட்ரால், இது வந்து அப்சார்ப்ஷன் பேஸ். அடுத்தது வந்து வாட்டர் இன் ஆயில், என்ன எக்ஸாம்பிள், கோல்டு க்ரீம். ஆயில் இன் வாட்டர், என்ன எக்ஸாம்பிள், வேனிஷிங் க்ரீம். வேனிஷிங் க்ரீம் நான் கிரேசி, ஈஸிலி வாஷபிள். கோல்டு க்ரீம் கிரேசி, நாட் வாஷபிள். இவ்வளவு தான் இதில் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். வாட்டர் சாலிபிள் பேஸ் எது, பாலியத்திலின் கிளைக்கால். பாலியத்திலின் கிளைக்கால் எதுலேருந்து அப்டைன் பண்ணுறோம், மேக்ரோவால்ஸ், கார்போவேக்சஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோம். இது வாட்டரில் டிசால்வ் ஆகும். இது கிரேசியா, நான் கிரேசியா, நான் கிரேசி, அப்சார்வ் ஆகும். அடுத்தது வந்து ஒரு ப்ரொடக்டிவ் லேயரை ஃபார்ம் பண்ணுமா, பண்ணாது. இதில் லிப்பிட்ஸ் இருக்கா, லிப்பிட்ஸ் இல்லை. இவ்வளோதான். ஆயின்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல், ஓகேங்களா. இதில் வந்து என்னென்ன மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்குன்னா, வெயிட் வேரியேஷன். ஒரு 10 டியூப் ஃபில் பண்ணியிருக்க டியூப் இருக்கு இல்லைங்களா, ஆயின்மெண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு தெரியும் இது, ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து இதை பண்ணுவாங்க. அவங்க 10 ஃபில்டு ஆயின்மெண்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்கங்க, அதோட நெட் கண்டென்ட் செக் பண்ணுவாங்க. இந்த உள்ளே இருக்க டியூப்புக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு எம்டி டியூப்பை வே பண்ணுவாங்க. வே பண்ணி அந்த டிஃப்ரென்ஸ் வெயிட் இருக்கு இல்லைங்களா, அதை பார்ப்பாங்க. ஸோ வெயிட் வேரியேஷன் ஒரு கிரிட்டீரியா, ஸ்டெரிலிட்டி ஒரு கிரிட்டீரியா. ஸ்டெரிலிட்டி வந்து ஆப்தால்மிக் ஆயின்மெண்ட்னா டெஃபினட்டாக இருக்கணும், ஐசோடானிசிட்டி மெயின்டைன் பண்ணணும், ஓகேங்களா. அடுத்தது வந்து பிஹெச் மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் வந்து நமக்கு இந்த ஆப்தால்மிக் ப்ரிப்ரேஷன், ஆப்தால்மிக் ஆயின்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபில்ட்ரேஷன் எப்படி பண்ணுறோம்னா, மெம்பரேன் ஃபில்ட்ரேஷன் மூலயமா அந்த ஃபில்ட்ரேஷன் பண்ணுறோம். மெட்டல் பார்ட்டிகிள்ஸ் அதை செக் பண்ணுறது எப்படி பண்ணுறோம்னா, நம்ம வந்து என்னென்னா 85 டிகிரி செல்சியஸ்க்கு 2 ஹவர்ஸ் வந்து மெல்ட் பண்ணி எடுக்கிறோம் ஆயின்மெண்ட், ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபில்டர் பண்ணுறோம். ரெசிடியூ இருக்குது இல்லைங்களா, அந்த ரெசிடியூவை எடுத்து என்ன பண்ணுறோம்னா மைக்ரோஸ்கோப்பில் வச்சு 30x மேக்னிஃபிகேஷன் பண்ணுறோம். 30 டைம் பெருசு பண்ணி பார்க்குறோம் அந்த இதை. அதில் ஏதாவது பார்ட்டிகிள்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மெட்டல் பார்ட்டிகிள் இருக்கக்கூடாது, ஓகேங்களா, அதுதான் அதில் உள்ளது. இன்விட்ரோ ட்ரக் ரிலீஸ், இது வந்து என்ன ஆகுதுன்னா, நமக்கு பாட்மேன் ஃபில்டர் பேப்பரில் இந்த ஆயின்மெண்ட்டு எடுத்து சோக் பண்ணிவிட்டு 6 pH பஃபர் பண்ணக்கூடிய பஃபர் பண்ணியிருக்க சொல்யூஷனில் 37 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 டிகிரி செல்சியஸ் வச்சு 24 ஹவர்ஸ் அதுக்குள்ளே விடுறோம். எவ்வளோ ஆயின்மெண்ட் வந்து அது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு, அந்த கண்டென்ட் வாட்டர் கண்டென்ட்டில் எவ்வளோ அந்த ஆயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம அந்த பஃபர்டு சொல்யூஷன் வச்சுருக்கோம் இல்லைங்களா. அது நான் இரிட்டன்சி பேட்ச் டெஸ்ட் பெர்ஃபார்ம்டு ஆன் 24 ஹியூமன் வாலண்டியர்ஸ். வந்து ஸ்கின்ல வந்து 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது, ஓகேங்களா. 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் அப்படி ஸ்கொயராக எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணிவிட்டு 24 ஹியூமன்ஸ்க்கு ஆக்சுவலாக இது பண்ணுறாங்க. 24 ஹவர்ஸுக்கு தான் விடுவாங்க. விட்டுட்டு எப்படி இரிட்டேஷன் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க, கிளாரிஃபை பண்ணி. ரைட், 24 ஹியூமன்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. 24 பேருக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்காங்க. அது நமக்கு இது பண்ண வேண்டாம், இல்லை. இரிட்டேஷனுக்கு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயரில் பார்க்குறோம். இதை நம்ம பார்த்துப்போம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த 24 பேரா என்னங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆயின்மெண்ட் ஆர் ஸ்டோர்டு இன் அட் 20 to 25 டிகிரி செல்சியஸ். இது ஸோ இம்பார்ட்டன்ட். 20 to 25 டிகிரி செல்சியஸ்
tightly closed container, sterile alignment required, single dose tubes, அது வந்து important. Sterility and metal particles test are specified for the ophthalmic preparation. ஓகேங்களா? இப்போ இவ்வளோ டீப்பாக நம்ம படிக்கிறோம். அவங்க சிம்பிளாக என்ன கேட்பாங்கன்னா மெட்டல் பார்ட்டிகிள்ஸ் அவைலபிலிட்டி இருக்கிறத மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி செக் பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் ப்ரிப்ரேஷன் எது. இப்போ நம்ம சப்போசிட்டியை போய் இப்படி செக் பண்ண மாட்டோம், வேறு எதுவும் செக் பண்ண மாட்டோம், ஆயின்மெண்ட்டு செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அது நமக்கு ஆப்ஷனில் வைக்கும்போது நம்ம இதை சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி எம்ஆர்பியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க கிளாரிட்டி டெஸ்ட் எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற கொஸ்டின். அது வந்து ஸ்டெரைல் ப்ராடக்ட்ஸுக்கு இந்த ஆம்பிள்ஸ் இந்த மாதிரி வயாலுக்கு தான் நம்ம கிளாரிட்டி டெஸ்ட்டு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பேசிக்காக கூட கேட்டுருவாங்க. ஸோ நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள் எல்லாமே. இப்போ வெயிட் வேரியேஷன், ஸ்டெரிலிட்டி, மெட்டல் பார்ட்டிகிள் இந்த மாதிரி நீங்கள் கோத்ரூ பண்ணும்போது எதை நம்ம கேட்டாலுமே பேசிக்கான கொஸ்டினாக இருந்தால் ஈஸியாக நம்ம அதை நம்ம டக்குன்னு அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். த ஸ்பெசிஃபிக் நம்பர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் 85 டிகிரி செல்சியஸ் 30x ஓகேங்களா, 6 pH இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் மெட்டல் பார்ட்டிகல்ஸ் டெஸ்ட் இருக்குங்களா, 85 டிகிரி செல்சியஸ் for 2 hours 30x மேக்னிஃபிகேஷனில் நம்ம பார்க்குறோம். pH 6 மெயின்டைன் பண்ணோம்ல, அதான் அதில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ். க்ரீம் பாருங்கள், 2 டைப் க்ரீம் இருக்குது, ஆயில் இன் வாட்டர், வாட்டர் இன் ஆயில். இதில் ஆயில் குளோபியூல்ஸ் இன்சைடு இருக்கும், வாட்டர் குளோபியூல்ஸ் இன்சைடு இருக்கும். கண்டினியூஸ் ஸ்பேஸ் இதில் எதுங்க வாட்டர், இதில் கண்டினியூஸ் ஸ்பேஸ் வந்து எதுங்க ஆயில். ரைட்டுங்களா, எவ்வளோ தான் இதில் டிஃப்ரென்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் எதுங்க, ஆயில் கண்டென்ட் உள்ளே இருக்குன்னா நமக்கு வந்து எக்ஸாம்பிள் வானிஷிங். இது வந்துட்டு ஈஸிலி வாஷபிள், நான் கிரேசி ஓகேங்களா. இது வந்து வாட்டர் கண்டென்ட் உள்ளே இருக்குது, இது வந்து கோல்டு க்ரீம் இஸ் தான் எக்ஸாம்பிள் ஓகேங்களா. கிரேசி, நான் வாஷபிள் பார்த்துட்டோம். இதில் பாருங்கள், க்ரீம் ஆர் ஹோமோஜினஸ் viscous liquid semi-solid preparation containing the opaque emulsion either oil in water or water in oil. ಈ டைப்பில் இருக்கலாம், ஹோமோஜினியஸாக இருக்கும், விஸ்கஸ் செமி சாலிட் ப்ரிப்ரேஷனாக இருக்கும் ஓகேங்களா. பாயிண்ட் 2 ஆயிலி க்ரீம்னா ஹைட்ரோஃபோபிக் ஆயின்மெண்ட் ஓகேங்களா. எது ஆயிலி, இது ஆயிலி. கோல்டு க்ரீம் இஸ் த ஹைட்ரோஃபோபிக், அக்வஸ் க்ரீம் வந்து க்ரீம், வேனிஷிங் க்ரீம் இஸ் த அக்வஸ் க்ரீம், ஹைட்ரோஃபிலிக் ஆயின்மெண்ட் ஓகேங்களா. வேனிஷிங் க்ரீம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம் அதர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க, செட்ரிமேட், ஹைட்ரோகார்டிசோன் க்ரீம், இதெல்லாம் வந்துட்டு வேனிஷிங் க்ரீம் அந்த டைப்பில் ப்ரிப்பேர் பண்ணுறோம், வாட்டர் இன் ஆயில் இன் வாட்டரில் ப்ரிப்பேர். இதுக்கு எக்ஸாம்பிள் ஃப்ளூசினோலோன் அசிட்டோனைடு ஆயின்மெண்ட் இந்த பேசிஸில் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இது டிபெண்ட்ஸ் ஆன் தி ட்ரக்குங்க. ஒரு ட்ரக் வந்து நமக்கு டிசால்வ் பண்ணுறோம், வாட்டரில் டிசால்வ் பண்ணால் ஸ்டேபிளாக இருக்குன்னா ஓகே, இல்லைனா ஸ்டேபிளாக இல்லை, ஹைட்ரோலைஸ் ஆகுது, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆயிலில் டிசால்வ் பண்ணுவோம். அப்போ ஆயிலில் டிசால்வ் பண்ணிட்டோம், குளோபில்ஸ் ரெடியாக இருக்குது, அதை நம்ம எதில் நம்ம டிஸ்பர்ஸ் பண்ணுவோம், வாட்டரில் டிஸ்பர்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராடக்ட் அது. அதனால் நீங்கள் மெயினாக ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது கோல்டு க்ரீம் அண்ட் வானிஷிங் க்ரீம், இது ரெண்டும் எக்ஸாம்பிள்ஸ் ஓகேங்களா, ப்ரோட்டோடைப் எக்ஸாம்பிள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸ்டோர்டு வந்து 15 to 25 டிகிரி செல்சியஸ் அப் டு 30 டிகிரி வந்து சம் ப்ராடக்ட் தான், எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இல்லை. 25 டிகிரி 15 to 25 டிகிரி தான் ஐடியல் டெம்பரேச்சர் ஃபார் தி ஸ்டோரிங் தி ஆயின்மெண்ட் அண்ட் க்ரீம்ஸ். Albumin microsphere containing vitamin A has the particle size of 222 plus or minus 25 micrometer. இந்த சைஸில் இருந்துச்சுன்னா இது வந்துட்டு என்னன்னா நமக்கு அல்புமின் க்ரீமுங்க. அதோட குளோபல் சைஸ் வந்து இவ்வளோ மைக்ரோமீட்டர் சைஸில் இருக்குங்கிறாங்க. இது வந்து ஒரு நியூ டைப் ஆஃப் ட்ரக் போல், நாவல் அட்வான்ஸ்னு சொல்லி போடுறாங்க. நியூ டைப் ஆஃப் விட்டமின் ஏ பார்ட்டிக்கல் மிக்ஸ் ஆகிருக்க மாதிரி, அல்புமினில் மிக்ஸ் ஆகிருக்க மாதிரி உள்ள ஒரு க்ரீம் அது ஓகேங்களா. அடுத்தது மோஸ்ட் காமன் எக்ஸாம் கொஸ்டின் இன் க்ரீம், இந்த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் த கோல்டு க்ரீம் அண்ட் வானிஷிங் க்ரீம் நம்ம பார்த்துட்டோம். கோல்டு க்ரீம்னா என்ன, வானிஷிங் க்ரீம்னா என்னது பார்த்தாச்சு. ஃபைன். இதில் பாருங்கள், டைப் ஆஃப் எமல்ஷன் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, எமல்ஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணால் நமக்கு ஆயில் குளோபில்ஸ் உள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் வந்து கண்டினியூஸ் ஸ்பேஸாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணோம்னா ஆயில் சாலிபிள் டை கொடுக்கும், ஸ்கார்லெட் ரெட் இந்த மாதிரி ஆயில் சாலிபிள் டை, சூடான் ரெட் இந்த மாதிரி கொடுக்குறோம்னா என்ன ஆகுதுன்னா அது கலரேஷன் எங்கே ப்ரொடியூஸ் பண்ணோம், ஆயில் குளோபில்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மாதிரி உள்ளே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் மட்டும் கலர்டு பார்ட்டிகலாக இருக்கும். நம்ம கண்டினியூஸ் ஸ்பேஸ் வந்து டிரான்ஸ்லூசண்டாக இருக்கும் இல்லைங்களா. ஆனால் வந்து இதே வந்து கண்டினியூஸ் ஸ்பேஸ் வந்து ஆயிலியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். ஏன்னா அவங்க ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும், இந்த பார்ட்டிகல் இந்த குளோபில்ஸ் மட்டும் என்னவா டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அதுதான் இதில்.
அடுத்தது ஹோமோஜெனிசிட்டி நார்மலாக ஆயின்மெண்ட்டை பார்த்தோம்னா நம்மளால் டெஃபினட்டாக கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்களா. அப்போ ஒரு கீழே ஒரு ஸ்லைடு, சின்ன ஸ்லைடு, கிளாஸ் ஸ்லைடு வைக்கிறோம், அதுக்கு ஆயின்மெண்ட் மேலே ஒரு ஸ்லைடு வைக்கிறோம், ப்ரெஸ் பண்ணும்போது இது ஜஸ்ட் விசிபிள் செக்கிங் தான். எப்படி கிளாரிட்டி டெஸ்ட் பார்க்குறோம் நம்ம இதுக்கு ஆம்பிள்ஸ்க்கு, அந்த மாதிரி இதில் வந்து ஒரு விசிபிலிட்டி தான். ஒரு ஹோமோஜெனியஸாக ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கு, அதாவது பார்ட்டிகல்ஸ் கிளம்ஸு இந்த மாதிரி ஏதாவது தெரியுதா, இல்லை ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கான்னு ஜஸ்ட் ஒரு விசிபிள் செக்கிங்காக இந்த ஹோமோஜெனிசிட்டி டெஸ்ட் பண்ணுறோம் பை யூஸிங் தி கிளாஸ் ஸ்லைட்ஸ் இன் பிட்வீன் ஆயின்மெண்ட்டை க்ரீமை வந்து வைக்கிறோம். அடுத்து ஸ்ப்ரெட்டபிலிட்டி. 100 கிராம் ஆஃப் வெயிட் இஸ் பிளேஸ்டு ஆன் த அப்பர் கிளாஸ் ஸ்லைடு. இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அது மேலே ஒரு 100 கிராம் ஸ்லைடு தூக்கி வச்சிட்டோம்னு வச்சுக்கலாம். ஸ்லைடு ஒரு 5 minutes டு டிட்டர்மின் தம் டைம் டு டேக் மூவ் த ஸ்லைடு. எவ்வளோ டைமில் இந்த ஸ்லைடு வந்து ஆகி அந்த ப்ரெஷர் க்ரியேட் பண்ணி ஒரு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அது எதுவும் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்காததை நம்ம போய் தேடி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொடுத்துருந்தா அதை நம்ம படிக்கலாம். ஓகேங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையும் இது இல்லை. பார்த்துப்போம், எதையும் நம்ம விட மாட்டோம். நீங்கள் ஜஸ்ட்டு கண்டினியூவாக கிளாஸை பாருங்கள், இருக்கிறத எது இதில் நோட்ஸில் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். இதே மோர் தென் எனஃப். இது எக்ஸாமுக்கு வரும்னா நான் கண்டிப்பாக கிளாஸ் கொடுத்துருவோம். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு கொஸ்டினில் நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏதோ ஒரு ஆங்கிளில் நம்ம இந்த பிளேஸை ரீச் பண்ணுவோம், ஸ்ப்ரெட்டபிலிட்டிங்கிற பிளேஸ். ஓகேங்களா. இது வராதுன்னா நம்ம அதை வந்து மீட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக கண்டினியூ பண்ணுங்கள். ரிமூவபிள் ஃப்ரம் தி ஸ்கின். இது வந்து அசஸ்டு பை தி வாஷிங் தி சாம்பிள் அப்ளைட் வந்து பார்ட் வித் தி டேப் வாட்டர். ஓகேங்களா. கையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டேப் வாட்டரில் ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ணுறோம். எப்படி ரிமூவ் ஆகுதுன்னு பார்க்குறோம். இரிட்டன்சி நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா. 1 centimeter ஸ்கொயரில் வந்து நம்ம ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணுறோம். ஃபார் 24 hours, 24 ஹியூமன்ஸ் இல்லை, 24 ஹவர்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணுறோம். ப்ரீவியஸ் ஸ்லைடில் 24 ஹியூமன்ஸ்னு போட்டுருச்சு இல்லை, அது இது கிடையாது. 24 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இரிட்டேஷன் ஏதாவது டெவலப் ஆகுதா ஆல்ரெடி, இல்லைனா இமீடியட்டாக அப்ளை பண்ணோடனே நமக்கு ஆன்செட் ஆஃப் இரிட்டேஷன் உடனே வருதான்ட்டு பார்க்குறோம். பெராக்சைடு ஸ்டெபிலிட்டி இது ஒரு டெஸ்ட்டு. ஓகேங்களா. இந்த நேம் கொடுத்து கூட கேட்கலாம். பெராக்சைடு ஸ்டெபிலிட்டி எதுக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்ட்டு. க்ரீமுக்கு தான் நம்ம பார்க்குறோம். 1 கிராம் ஆஃப் க்ரீம் எடுத்து ஹீட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஹீட் பண்ணிவிட்டு 95 டிகிரி செல்சியஸில் ஹீட் 24 hours அதை வந்து வைக்கிறோம். இப்போ ஸ்டெபிலிட்டி ஆஃப் த பெராக்சைடு க்ரீம் ஷுட் பி மோர் தென் 95%. இவ்வளோ ஹீட் பண்ணி 24 ஹவர்ஸ்க்கு வச்ச பிறகு கூட அதோட க்ரீம் கண்டென்ட் வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் 95% அதில் வந்து பெராக்சைடு இருந்துச்சுன்னா அது வந்து டெஸ்ட்டில் பாஸ் ஆகுது. சரிங்களா. இப்போது நம்ம க்ரிட்டீரியாவை மட்டும் பார்த்துங்க. பெராக்சைடு டெஸ்ட்டில் 1 கிராம் ஆஃப் க்ரீம் எடுத்து 95 டிகிரி செல்சியஸ் 24 ஹவர்ஸ்க்கு ஹீட் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் ஆல்சோ 95% வந்து அதோட பொட்டன்சி, அதோட க்ரீம் ஆக்டிவ் இன்கிரியன்ட் மெயின்டைன் ஆகணும். அதுதான் அதோட டெஸ்ட். அடுத்தது இதில் பார்க்க வேண்டியது, ஓகே நம்ம பேசிட்டோம் ஆல்ரெடி, இதை சொல்லியிருக்காங்க. ஃபைன். இதை பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆயின்மெண்ட் அண்ட் பேஸ்ட். ஓகேங்களா. சாலிட் கண்டென்ட் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஆயின்மெண்ட்டில் கம்மியாக இருக்கும் கம்பேர் டு பேஸ்ட். பேஸ்ட்டில் வந்து மோர் தென் 20% டெஃபினட்டாக இருக்கணும், மேண்டேட்ரி. ஃபார்முலேஷனோட ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி. கன்சிஸ்டன்சின்னு பார்த்தோம்னா நமக்கு கண்டிப்பாக தெரியும் ஆயின்மெண்ட் வந்து கொஞ்சம் சாஃப்ட் கம்பேர் டு பேஸ்ட். ஓகேங்களா. செமி சாலிடாக தான் இருக்கும். இது வெரி திக் அண்ட் ஸ்டிஃபாக இருக்கும் பேஸ்ட். அதாவது கிரேசி. ஆயின்மெண்ட் வந்து கிரேசி, இது வந்து லெஸ் கிரேசி. ஓகேங்களா. மோர் அப்சார்ப்டிவ். நிறையா லிக்விட் வந்து அப்சார்ப் பண்ணும் க்ரீம், பேஸ்ட்டு. ஆயின்மெண்ட் வந்து அந்தளவுக்கு அப்சார்ப் பண்ணாது. ப்ரொடக்டிவ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எமோலியன்ட் அக்கல்சிவ் எஃபெக்ட் வந்து இது கிரியேட் பண்ணும். இது வந்து திக் ரிஜிட் ஒப்பேக் ப்ரொடக்டிவ் ஃபிலிம். இப்போது எமோலியன்ட்னா ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் தான் எமோலியன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஏன்னா இதில் ஆல்ரெடி என்ன இருக்குங்க, நிறைய சாலிட் கண்டென்ட் தான் இருக்குது. ப்ரொடக்டிவ் லேயரை நல்லா ஃபார்ம் பண்ணும். ஒப்பேக்காக இருக்கும். டைட்டானியம் டை ஆக்சைடு அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணும்போது ஒப்பேக்காக இருக்கும். ஸ்கின் ப்ரொடெக்ஷனுக்குலாம் இது ரொம்ப யூஸ் ஆகும். அப்ளிகேஷன் சொல்லி பார்க்கும்போது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் ஆயின்மெண்ட். இது வந்து கொஞ்சம் அட்ஹர் வெல், இந்த ஈஸியாக வந்து நமக்கு ஸ்ப்ரெட் அவுட் பண்ண முடியாது. ரிமூவல்னு பார்த்தோம்னா ஜென்ரலி ஈஸியர் டு ரிமூவ் ஆயின்மெண்ட் கம்பேர் டு பேஸ்ட் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆயின்மெண்ட்டையும் க்ரீமையும் கம்பேர் பண்ணால் க்ரீம் தான் ஈஸிலி ரிமூவ். இந்த க்ரீம்லேயே ஆயில் இன் வாட்டர் இருக்குது, வாட்டர் இன் ஆயில் இருக்குது. அதில் பார்த்தோம்னா நமக்கு ஆயில் இன் வாட்டர் ஈஸிலி ரிமூவ். அப்படியே அது போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. நம்ம இந்த ஏரியாவில் நம்ம பார்க்கும்போது கம்பேர் டு பேஸ்ட் ஆயின்மெண்ட் இஸ் ஈஸிலி ரிமூவபிள். பேஸ்ட்னா என்ன? பேஸ்ட் ஆர் ஹோமோஜெனியஸ் செமிசாலிட் ப்ரிப்பரேஷன் கண்டெய்னிங் ஹை கான்சன்ட்ரேஷன், usually not less than 20%, up to 50%, finely powdered solid dispersed in a suitable base.
இவ்வளோதான் எக்ஸாம்பிள் டெஃபினிஷன். தே ஆர் ஸ்டிஃபர் லெஸ் கிரேசி தென் ஆயின்மெண்ட். ஓகேங்களா. பாயிண்ட் 2 கீ ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா நமக்கு தே அட்ஹர் வெல் டு தி ஸ்கின் டு ஃபார்ம் எ திக் ரிஜிட் ஒபேக் ப்ரொடக்டிவ் ஃபிலிம் கேன் ஆக்ட் அஸ் எ சன் பிளாக். இதுதான் நம்ம ஆல்ரெடி நம்ம பேசணும் இல்லைங்களா. சன் பிளாக்குக்கு இது சூட்டபிள் ஃபார்முலேஷன் பேஸ்ட். crucial data. The high solid content not less than 20% is the defining characteristic of paste. அடுத்தது பாருங்க. They are stored in well closed container at a temperature not exceeding 25 degrees Celsius. Water content is determined using the Carl Fisher titrator. The water content நம்ம செக் பண்ணுறோம். Carl Fisher titrator வச்சு செக் பண்ணுறோம். A key difference between the paste and the ointment is high percentage of insoluble solid. ஓகேங்களா. insoluble solid வந்து பேஸ்ட்டில் அதிகம் 20%லேருந்து 50% வரைக்கும் இருக்கும். This makes the paste stiffer, more protective, but also less cosmetically elegant and harder to remove. ஓகேங்களா. காஸ்மெட்டிக் எலிகன்சி இருக்காது இதில். அந்தளவுக்கு ஒரு பார்க்கறதுக்கு நீட்டாக அப்படி இருக்காது, கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும். பட் வந்து நல்ல ப்ரொடக்டிவ் லேயராக கொடுக்கும். அடுத்தது மேட்ரிக்ஸ் ஜெல்லோட கிளாசிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இல்லை ஹைட்ரோஃபிலிக் இருக்குது, அப்புறம் நான் அக்வஸ் ஜெல் இருக்குது, ஆர்கனோ ஜெல் இருக்குது, ஜெரோ ஜெல் அப்படின்னு இருக்குது, ஆம்பிஃபிலிக் ஜெல் இருக்குது, அப்புறம் சூப்ராமாலிகுலர் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஹைட்ரோஃபிலிக் ஜெல் வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஜெல் வந்து ஹைட்ரோபிளிக் ஜெல். நான் அக்வஸில் வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்காது. அடுத்தது ஆர்கனோ ஜெல் வித்து ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும். ஜெரோ ஜெல் இது அனதர் டைப், இதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா. ஆம்பிஃபிலிக் வந்து போத், அதாவது ஹைட்ரோஃபிலிக் நான் அக்வஸ் ரெண்டு நேச்சரும் இதில் இருக்கும். ஓகேங்களா. இதோட இந்த சூப்பரா மாலிகுலரும் ஜெரோ ஜெலும் ஃபர்தர் இந்த நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்த ஸ்லைட்ஸில் அதோட இன்ஃபர்மேஷன் வரும், பார்ப்போம். இதில் பாருங்கள். Gels are homogeneous, clear, semi-solid preparation where the liquid phase is trapped within the three-dimensional polymer matrix. இதுதான் இதில் இம்பார்ட்டண்ட்டான மேட்ரு. இது ஒரு யூனிக்யூ பாயிண்ட். ஓகேங்களா. பேஸ்ட் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சாலிட். ஓகேங்களா. அதுபோல் ஆயின்மெண்ட் என்னென்ன ஓலியோஜினஸ் பேஸில் தான் அதை மெயினாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது ஒரு யூனிக் பாயிண்ட், அதை நம்ம வேறு எங்கேயும் பார்க்க முடியும். எமல்ஷன்னா இந்த க்ரீம் வந்து கைண்ட் ஆஃப் எமல்ஷன். ஓகேங்களா. அது ஒரு யூனிக் பாயிண்ட். அது மாதிரி ஜெல் அப்படின்னு என்னன்னா லிக்விட் பேஸ் இஸ் ட்ராப்டு வித்தின் தி 3-dimensional பாலிமெரிக் மேட்ரிக்ஸ். இதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். 3-dimensional மேட்ரிக்ஸ், பாலிமரோட மேட்ரிக்ஸ்குள்ளார லிக்விடை நம்ம என்ட்ராப் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா, தான் ஜெல்லு. இதில் இம்பிபிஷன், ஸ்வெல்லிங், சினர்ஜிஸ், அடுத்தது திக்ஸோட்ராபி, ஜெரோஜெல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நம்ம ஒரு கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம் சூட்டிக்ஸ்லேயே. அகைன் நம்ம இதை பார்க்குறோம். இம்பிபிஷன் அப்படின்னு என்னன்னா இந்த ஜெல் இருக்கு இல்லைங்களா, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் இப்போ நம்ம இந்த 5 கேட்டகரியில் பார்க்குறோம். ஒரு ஜெல் இருக்குது, கொஞ்சம் வாட்டரை உள்ளே எடுத்துக்குது. ஓகேங்களா. எடுத்துட்டு அதோட ஸ்வெல்லிங் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஸ்வெல் ஆகலை, அது பார்க்குறதுக்கு அப்படியே இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் வாட்டர் எடுத்துச்சு உள்ளார. 50 ml நீங்கள் ஒரு வாட்டரை ஒரு ஜெல் இருக்கக்கூடிய கண்டெய்னரில் போடுறீங்க, அந்த வாட்டரை அப்சார்ப் பண்ணிச்சு, ஆனால் அது வால்யூமில் பெருசாகலை. ஓகேங்களா. அப்போ அதை இம்பிபிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வெல்லிங் அப்படின்னா என்னென்னா வாட்டரை உள்ளே எடுத்துக்கு ஸ்வெல்லிங் ஆகுது, பெருசாகுது, அப்போ அது ஸ்வெல்லிங்னு சொல்கிறோம். செனரசிஸ் அப்படின்னா சைனரசிஸ் இல்லை செனரசிஸ் அப்படின்னு என்னென்னா அந்த ஜெல்லுக்குள்ளேருந்து வாட்டர் கண்டென்ட் வெளியில் வரும். ஜெல் என்ன ஆகும்னா ஷ்ரிங்க் ஆகும், சுருங்கும், அதோட வாட்டரை கொஞ்சம் லிபரேட் பண்ணும் வெளியில். இது சினரசிஸ் சொல்கிறோம். திக்ஸோட்ராபி அதுக்கு அடுத்தது பாருங்கள். திக்ஸோட்ராபி ஜெல்லுலேருந்து வாட்டர் கண்டென்ட் வெளியில் வரும். இது ரிவர்சபிள். ஓகேங்களா. திரும்பவும் வாட்டரை உள்ளார எடுத்துக்கும். The reversible gel sold formation with no changes in volume or temperature. ஓகேங்களா. அது வால்யூம் டிஃப்ரெண்ட் ஆகாது, வாட்டரை வெளியில் விடும், திரும்பவும் அதால் உள்ளார எடுத்துக்க முடியும். இது வந்து திக்ஸோட்ராபி அப்படின்னு சொல்கிறோம். ஜெரோ ஜெல் அப்படின்னா ட்ரை ஆகிடுச்சு, அதோட வாட்டரை வெளியில் எடுத்துடுச்சு கம்ப்ளீட்டாக, வாட்டர் இல்லை, அந்த ஃப்ரேம் ஒர்க் இல்லைங்களா, அந்த நம்ம சொன்னோம் இல்லைங்களா 3-dimensional பாலிமெரிக் மேட்ரிக்ஸ், அது மட்டும் இருக்கும், லிக்விட் போயிடுச்சு. இது ஜெரோ ஜெல். இதை நல்லா ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க மைண்டில். Inhibition, taking water without swelling. Swelling, taking water, swelling, increasing in the volume. Syneresis, separation or dispersion of medium from the gel on the standing. Liquid வெளியில் போகுது,
அந்த இது வந்து சுருங்கிடுது, ஜெல் வந்து ஷ்ரிங்க் ஆகிடுது. ஓகேங்களா. திக்ஸோட்ராபின்னா ரிவர்சிபிள் இது. ஓகேங்களா. வெளியில் வாட்டர் போகும், திரும்ப உள்ளே போகும், ரிவர்சபிள். ஜெரோசல்னா ட்ரை ஆகிடுது. தான் இதில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. ஸ்டோர் ஜெல் அட் டெம்பரேச்சர் நாட் எக்ஸீடிங் 30 டிகிரி செல்சியஸ். ஆயின்மெண்ட் எவ்வளோங்க பார்த்தோம், 15 to 25 டிகிரி செல்சியஸ். இது எவ்வளோங்க, 30 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஸ்டெபிலிட்டி டெஸ்டிங் ஃபார் சினரசிஸ் இன்வால்வ்ட் ரேபிட் கூலிங். சினரசிஸ் எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், ரேபிட் கூலிங் பண்ணுறோம் யூஸிங் தி ஐஸ் வாட்டர் பாத் டிகிரி செல்சியஸ். இது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் பண்ணிக்குவோம். டிகிரி செல்சியஸில் இதை வந்து என்ன பண்ணுறோம், கூலிங் பண்ணுறோம். ஃபஸ்ட் சினரசிஸ் ஃபார்ம் ஆகுதா, வாட்டரை செப்பரேட் பண்ணிவிட்டு ஜெல் வந்து என்ன ஆகுது, ஷ்ரிங்க் ஆகுதான். ரியாலஜி இஸ் டெஸ்டட் வித் ப்ரோக்ஃபீல்டு விஸ்கோமீட்டர் அண்டு பிளேட் விஸ்கோமீட்டர். ஒரு விஸ்கோமீட்டர் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு ரியாலஜி செக் பண்ணுறோம். அதோட மூவ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, ஜெல்லோட மூவ்மெண்ட் தானே ரியாலஜின்னு சொல்லுவோம். பண்ணுவோம் ஃபேஸில் வந்து டியூப்பில் இருக்குது, நம்ம வந்து ஸ்க்யூஸ் பண்ணுறோம், அது வெளியில் வரும்போது ரியாலஜி ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா நம்ம ப்ரோக்ஃபீல்டு அண்டு பிளேட் விஸ்கோமீட்டர் 2 டைப் ஆஃப் விஸ்கோமீட்டரில் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து எக்ஸாம் ட்ராப்பில் வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா, இம்பார்ட்டன்ட் பாயிண்டில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இம்பிபிஷன் அண்ட் ஸ்வெல்லிங். இம்பிபிஷன்னா என்ன, ஸ்வெல்லிங்னா என்ன, டிஃப்ரென்ஸ் என்ன. இம்பிபிஷன்னா லிக்விட் அப்டேக், நோ வால்யூம் சேஞ்ச். ஸ்வெல்லிங்னா லிக்விட் அப்டேக், வால்யூம் சேஞ்ச். சினரசிஸ் அப்படின்னா ஆப்போசிட் ப்ராசஸ். ஓகேங்களா. ஆப்போசிட் ப்ராசஸ்னால் என்னதுங்க, இர்ரிவர்சிபிள், ஷ்ரிங்க் ஆகிடும். ஓகேங்களா. ஸ்வெல்லிங் வந்து இது வந்து ஷ்ரிங்க் ஆகிடும், ஸ்வெல் ஆகாது. ஆப்போசிட்னு சொல்கிறாங்க. ஃபைன். லினிமெண்ட் லோஷன் என்னது, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன. இப்போது லினிமெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மெடிக்கேட்டட் டாபிக்கல் ப்ரிப்பரேஷன் அப்ளைடு வித் ரப்பிங் ஃப்ரிக்ஷன். ரப் பண்ணி அப்ளை பண்ணோம்னா அதை லினிமெண்ட் சொல்கிறோம். ரப் பண்ணுறது இல்லை, வித்தவுட் ரப்பிங், ஜஸ்ட் அப்ளை பண்ணால் போதும். அது ஒரு டிஃப்ரென்ஸ், கீ டிஃப்ரென்ஸ். அடுத்தது இதில் என்ன யூஸ் பண்ணோம்னா, கவுண்டர் இரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் வந்து பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணுவோம், அடுத்தது மீத்தில் சால்சைட் இந்த மாதிரி கவுண்டர் இரிட்டன்ட், அப்புறம் ஆல்கஹால் யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா பெனிட்ரேஷன் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. லோஷன் அந்த மாதிரி கிடையாது, லோக்கல் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். ஹேரி பிளேஸ் இருக்குது இல்லைங்களா, நமக்கு ஸ்கால்ப் இந்த மாதிரி இடத்துல எது யூஸ் பண்ணலாம், இதை வந்து அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறதில்ல. மெயின்லி ஃபார் தி பெயின் கில்லர், கவுண்டர் இரிட்டன்ட் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேப்சியம் லினிமெண்ட், மீத்தில் சால்சைட் லினிமெண்ட், டர்பென்டின் லினிமெண்ட், கேம்பர் லினிமெண்ட், எல்லாமே கவுண்டர் இரிட்டன்ட் ப்ராடக்ட் தான். இங்கே பாருங்கள், காலமின், ஆயுர் அஸ்ட்ரிஞ்சன்ட், ஓலே பாடி லோஷன், ஃப்ளாக்கோர் எஸ்பிஎஃப், சன்ஸ்க்ரீன், இது எல்லாமே வந்து நமக்கு வந்து லோக்கலி வந்து ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அஸ்ட்ரிஞ்சண்டாக யூஸ் ஆகுது. யூசிங் எஃபெக்ட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அப்சார்ப் பண்ணும். காலமின் லோஷன் வந்து கூலிங் எஃபெக்ட், சூதிங் எஃபெக்ட், ப்ரிவெண்டிங் த இச்சிங் ப்ரூரிட்டிஸ் இதெல்லாம் பண்ணும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது லோஷனாக வரும், இந்த மாதிரி இருக்கிறது லினிமெண்ட்டாக வரும். இது வித் ரப்பிங், இது வித்தவுட் ரப்பிங். பாருங்கள், இதோட டெஃபினிஷன் போடுவோம். லிக்யூட் ஆர் செமிசாலிட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த லோ விஸ்காசிட்டி கம்பேர்ட் டு லினிமெண்ட். இது வந்து லோ விஸ்காசிட்டி சொல்கிறாங்க. அப்ளை டு தி ஸ்கின் வித்தவுட் ஃப்ரிக்ஷன், ஆஃபன் வித் பேர் ஹேண்ட். நார்மலாக நம்ம வெறும் கையாலே எடுத்து அப்ளை பண்ணலாம், ப்ரஷ் இல்லைனா காட்டன் wool அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆல்கஹால் இஸ் த மெயின் வெஹிக்கிள் இன் தி லினிமெண்ட் டு இன்க்ரீஸ் த பெனிட்ரேஷன் ஆர் கவுண்டர் ரிட்டர்ன் ஆஃப் த கவுண்டர் ரிட்டர்ன் எஃபெக்ட். அப்புறம் வந்து லினிமெண்ட் டைல்யூஷன் டெஸ்ட் இன்வால்வ்ஸ் 1 ml ஆஃப் லினிமெண்ட் வித் 1 ml ஆஃப் வாட்டர். செக் த ஃபேஸ் செப்பரேஷன். டைல்யூஷன் டெஸ்ட் வந்து 1 ml ஆஃப் லினிமெண்ட்டை 1 ml ஆஃப் வாட்டரில் போட்டு டைல்யூஷன் பண்ணுவாங்க. ஃபேஸ் செப்பரேஷன் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்ப்பாங்க. இதுதான் இதில் செக்கிங் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட். லோஷன் பாருங்கள், லோஷன் டெஃபினேஷன் பார்த்துட்டோம், எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். இல்லை, த பிகெஸ்ட் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் கிரிட்டிக்கல் சேஃப்டி பாயிண்ட் லினிமெண்ட்ஸ் ஆர் அப்ளைடு வித் ஃப்ரிக்ஷன் பட் நெவர் டு பி அப்ளைடு வித் தி broken skin. லினிமெண்ட்டை வந்து broken skinல அப்ளை பண்ண முடியாது, ஃப்ரிக்ஷனோட அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. லோஷன் ஆர் அப்ளைடு வித்தவுட் ஃப்ரிக்ஷன். சப்போசிட்ரி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சப்போசிட்ரி செப்பரேட் ஸ்பெஷலாக ஒரு கிளாஸ் பார்த்தோம் நம்ம. இருந்தாலும் இதில் கூட டாபிக்கல் ப்ரிப்பரேஷனில் ஆட் ஆகி வர்றதுனால அதை நம்ம ஒரு டைம் பார்த்துலாம். Suppositories are solid dosage form for the insertion into the body or orifices where they melt, soften and dissolve, exert the local or systemic effect. தான் இதோட ஆக்ஷன். பாடி கேவிட்டிக்குள்ளே வைக்கிறோம், மெல்ட் ஆகுது இல்லைனா டிசால்வ் ஆகுது. டிசால்வ் ஆகிட்டு லோக்கல் எஃபெக்ட் இல்லைனா சிஸ்டமிக் எஃபெக்ட். இல்லை ஒன்று. பாயிண்ட் 2 பாருங்கள், கிளாசிஃபிகேஷன் பை தி சைட் ஆஃப் யூஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் நேம். என்னென்னு சொல்லி பாருங்கள். இது கொஞ்சம் எல்லாம் பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இயரில் வைக்கிறோம். என்னென்னு சொல்லுவாங்க, ஆரிக்குலரியான்னா இயரில் வைக்கிறது. ஓகேங்களா.
ஆரிக்குலரியானா இயரில் வைக்கக்கூடிய சப்போசிட்டரி ஆரிக்குலரியா. இது நேசலில் யூஸ் பண்ணக்கூடிய சப்போசிட்டரி பவுஜினேரியா சப்போசிட்டரி. ஓகேங்களா, இது வந்து பவுஜினேரியா, இது ஆரிக்குலரியா, இது பவுஜினேரியா. அடுத்தது வெஜைனால் பர்பஸ் யூஸ் பண்ணுறது வந்து பெசரிஸ்னு சொல்கிறோம் அந்த சப்போசிட்டரிஸை. யுரேத்ராவில் யூஸ் பண்ணக்கூடிய சப்போசிட்டரிஸை பவுஜீஸ்னு சொல்கிறோம். இது பவுஜினேரியாங்கிறது நேசல்ங்கிறதுனால நேரியான்னு வந்துச்சு. ஆடியபிள்னு சொல்லுவோம், காதில் நம்ம எதாவது கேட்குதான்னு கேட்குறதுக்கு அது என்ன சொல்கிறோம், ஆரிக்குலரியான்னு சொல்கிறோம். இது வந்து பெசரிஸ், வெஜினல் பெசரிஸ், அதை வந்து நம்ம மெமரி பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து பவுஜீஸ் அப்படிங்கிறது வந்து யுரேத்ரல் பர்பஸ். ஓகேங்களா. அடுத்தது ரெக்டல் பர்பஸ் நார்மலாக சப்போசிட்டரின்னு நம்ம சொல்கிறோம். ரெக்டல் சப்போசிட்டரிஸ் ஃபார் தி ரெக்டம், வெஜினல் சப்போசிட்டரிஸ் ஃபார் தி வெஜைனா, யுரேத்ரல் சப்போசிட்டரிஸ் பவுஜீஸ்னு சொல்கிறோம் ஃபார் தி யுரேத்ரா. நேசல் சப்போசிட்டரிஸ் பவுஜினேரியான்னு சொல்கிறோம் ஃபார் தி நேசல் கேவிட்டி. இயர் சப்போசிட்டரி ஆரிக்குலரியான்னு சொல்கிறோம், ஆர் இயர் கோன்னு சொல்கிறோம் ஃபார் தி இயர். தான் இதில் உள்ள பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. வெயிட் வந்து இண்டிவிஜுவல் வந்து வெயிட் அண்ட் ஷேப் பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ ரெக்டல் சப்போசிட்டரி டோர்பெடோ ஷேப். ஓகேங்களா, 2 கிராம் இது ரெக்டல் சப்போசிட்டரி. சில்ட்ரன்ஸாக இருந்தால் 1 கிராம், இன்ஃபாண்ட்டுக்கு 0.5 கிராம்லேயும் வருது. வெஜினல் பெசரிஸ், வெஜினல் பெசரிஸ் வந்து குளோபுலர் ஃபார்மு, ஓவி ஃபார்மு, கோனிக்கல் ஃபார்மு. இது வந்துங்க 2 கிராம் டு 8 கிராமுங்க இதோட ரேஞ்சு. ஆக்சுவலாக எந்த புக் எடுத்தாலும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிராம் ரேஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஒரு இது பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெஜினல் பெசரிஸோட வெயிட் பார்க்கலாம். ஒன்லேயே ஒன்று கொடுத்துருப்பான், 4 to 8 ஒன்று கொடுத்துருப்பான் புக்கில், இன்னொன்று 2 to 8 கொடுத்துருப்பான், இன்னொன்று வந்து அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 8 வந்து மேக்ஸிமம் லிமிட்டாக வச்சுக்கிங்க, மினிமம் வந்து 2, 3 இந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுதான் இதில் ஒவ்வொருக்குமே ஒரு மாதிரி இருக்குது. இது சப்போஸ் கொஸ்டினில் வச்சாங்கன்னா அவங்க கிளைம் பண்ணும்போது நம்ம ஏதாவது ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிறது கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் 8ங்கிறதுக்குள்ளே தான் அது வரும், அதனால் பார்த்துக்கணும். சரி, ஷேப்பு பார்த்துக்கோங்க. குளோபுலர், ஓவி ஃபார்ம், கோனிக்கல் இந்த மாதிரி ஷேப் இருக்குது. இதில் ஷேப் வரக்கூடியது யுரேத்ரல் பவுஜீஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து லாங்கு, தின்னு, பென்சில் ஷேப். இதோட ஷேப் பார்த்துக்கணும், பென்சில் ஷேப். மேலுக்கு வந்து வெயிட் அதிகமாக இருக்கும், 4 கிராமு. ஓகேங்களா. யுரேத்ரல் பேசேஜ் லென்த் வந்து மேலுக்கு அதிகங்கிறதுனால 4 கிராமு, ஃபீமேல் கம்மிங்கிறதுனால 2 கிராமு. லென்த்து பார்த்தோன்னா 100 to 150 சென்டிமீட்டர்ஸ் வரும். உங்களுக்கு 60 to 70 மில்லிமீட்டர். சாரி, இது வந்து 100 to 150 மில்லிமீட்டர். இதேமாரி 160 to 75 மில்லிமீட்டர். இதோட லென்த்து இந்த இது பார்த்துக்கோங்க. சைஸு, ஷேப்பு, கிராம் பார்த்தாச்சு. சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிறது வந்து பவுஜினேரியா. பவுஜினேரியாங்கிறது நம்ம நேசலில் வைக்கிறது தான் பவுஜினேரியா அப்படிங்கிறது. சிலிண்டர் 1 கிராம் தான் இதோட சைஸ். 9 to 10 சென்டிமீட்டர் வரைக்கும் லென்த்து இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது வந்து இந்த இயர், இது எல்லாமே நீங்கள் 100 to 150 மில்லிமீட்டர்னு இருக்கிற சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. 10 மில்லிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் வரும் இல்லைங்களா. இதை பாருங்கள், 15 சென்டிமீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம். இதையும் நீங்கள் வந்து 6 to 7.5 சென்டிமீட்டர் வரைக்கும் இதோட லென்த் இருக்குது ஃபீமேலுக்கு உள்ள யுரேத்ரல் பவுஜீஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து 9 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நேசல். அப்போது இதை நீங்கள் எல்லாமே சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. இல்லைனா ஆப்ஷனில் எப்படி இருக்கோ அதை வச்சு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி போட்டுடணும். ஓகேங்களா. அவங்க புக்கில் இருக்கிறத எடுத்து மில்லிமீட்டர்னு இருக்கிறதுனால அவங்க ரெஃபர் பண்ணுற புக் மில்லிமீட்டர் இருந்துச்சுன்னா ஆப்ஷனில் அப்படியே வைப்பாங்க. அடுத்து பார்க்கலாம் இயர். இயரில் வந்து புல்லட் ஷேப்டு, இது வந்து 1 கிராம். ஓகேங்களா. புல்லட் ஷேப்டாக இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லும் வரும். ஓகேங்களா. புல்லட் ஷேப்னுங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. புல்லட் ஷேப் மெயின்லி வந்து வைப்பாங்க 1 கிராம். அடுத்து வைப்பாங்க சப்போசிட்டரிஸோட பேசஸ் எப்படி இருக்குது, அது எப்படி மெல்ட் ஆகுது, டிகிரி செல்சியஸ், அதெல்லாம் பார்ப்போம். இப்போ சப்போசிட்டரிஸ் மெயினாக வந்து தியோபரம் ஆயில்னு சொல்கிறோம். கொக்கா பட்டருக்கு இன்னொரு நேம் தான் தியோபரம் ஆயில். ஓகேங்களா. அது வந்து 4 டைப்பில் இருக்குது பாருங்கள். ஆல்ஃபா ஃபார்மில் இருக்குது, அப்புறம் பீட்டா ப்ரைம்னு ஒன்று இருக்குது, பீட்டா ஃபார்மு, காமா ஃபார்ம்னு இருக்குது. காமா தான் மினிமம் டெம்பரேச்சருங்க, 18 டிகிரி செல்சியஸில் மெல்ட் ஆகிடும். அடுத்தது ஆல்ஃபா 24 டிகிரி செல்சியஸ், அப்புறம் பீட்டா ப்ரைம் வந்து 28 to 31. ஓகேங்களா. அப்புறம் பீட்டா வந்து 34 to 35 டிகிரி செல்சியஸ். இது வந்து இந்த டெம்பரேச்சர் ரேஞ்சு பார்த்துக்கோங்க. இது மெயின்லி நம்ம யூஸ் பண்ணுறது பீட்டா ஃபார்ம் தான், ஸ்டேபிள், இது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. அடுத்தது வந்து சிந்தட்டிக் எஃபெக்ட், சிந்தட்டிக் ஃபேட்ஸ் இதெல்லாம் இருக்குன்னா நமக்கு இது எல்லாமே ஓலியோஜினஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் வருது. ஓகேங்களா. சிந்தட்டிக் ஃபேட்டும் ஓலியோஜினஸ்குள்ளே தான். ஹைட்ரஜனேட்டட் பால்ம் கெர்னாயில் இதுவும் ஓலியோஜினஸ்குள்ளே தான் வருது. ஸோ இது ஓலியோஜினஸ் தான். ஓகேங்களா. மெல்ட் அட் பாடி டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. ஓகே.
அடுத்தது வாட்டர் சாலிபிள் மிசிபிள் பேசஸ்ன்னு இருக்குது. கிளிசரின் ஜெலாட்டின் வந்து வாட்டர் சாலிபிள் மிசிபிள் பேஸ், பாலிஎத்திலின் கிளைக்கால் வந்து வாட்டர் சாலிபிள் மிசிபிள் பேஸ். அதுக்கு அடுத்து பாருங்கள் எமல்சிஃபையிங் பேசஸ்ன்னு இருக்குது. இது விட்ஸ்பால், ஓகேங்களா, விட்ஸ்பால். அடுத்தது வந்து மசா எஸ்ட்ரேனியம், அப்புறம் மசுபால். இது வந்து எமல்சிஃபையிங் பேஸ், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. விட்ஸ்பால், மசா எஸ்ட்ரேனியம், மசுபால் இதெல்லாம் வந்து எமல்சிஃபையிங் பேஸ், இல்லை சிந்தட்டிக், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக சப்போசிட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ண முடியுது. இப்போ நம்ம சப்போசிட்ரி கிளாஸில் ரொம்ப டெப்த்தாக பார்த்துருப்போம். அதை நீங்கள் இன்னொரு டைம் அந்த கிளாஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெஜினல் சப்போசிட்ரிஸ்னால் நம்ம எதை யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. இப்போது ட்ரையான ஒரு கேவிட்டி இருக்குது, பாடி கேவிட்டி, அதில் எது யூஸ் பண்ணணும், மாய்ஸ்சரைஸ்டு கேவிட்டிக்கு எது யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் டெப்த்தான கொஸ்டின், அந்தளவுக்கு கேட்பாங்க சொல்ல முடியாது. தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. 1 hour ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கிளாஸ் கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது அதில் 1-2 பாயிண்ட் அடிஷ்னல் பாயிண்ட் வரும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ 5 minutes ஸ்பெண்ட் பண்ணணும், ஓகேங்களா. அடுத்தது வந்து ஐடியல் ஃபேட் பேஸ் கேஸ் ஆசிட் வேல்யூங்கள 0.2க்கு கீழே இருக்கணுங்க. இதோட ஆசிட் வேல்யூ சப்போசிட்ரினாலே 0.2 கீழே ஆசிட் வேல்யூ இருக்கும். அடுத்தது சொப்பானிஃபிகேஷன் வேல்யூ 200லேருந்து 245 இருக்கும். இப்போ இம்பார்ட்டண்டான கிரிப் பார்த்துக்கோம். 0.2 கீழே ஆசிட் வேல்யூ இருக்கும். சொப்பானிஃபிகேஷன் வேல்யூ வந்து 245 கீழே சொப்பானிஃபிகேஷன் வேல்யூ இருக்கும். அடுத்தது ஓவர் ஹீட்டிங் ஆஃப் கொக்கா பட்டர் 36 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஹீட் பண்ணக்கூடாதுங்க. சப்போஸ் ஹீட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த பீட்டா ஃபார்மில் இருக்கு இல்லைங்களா, இது என்ன ஆகும்னா காமா ஃபார்முக்கு இல்லைன்னா கன்வெர்ட் ஆகிடுங்க. இவ்வளோ தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் பீட்டா ஃபார்ம் த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஸ்டேபிள். அதனால் ஹீட் பண்ணுறது அதுக்கு மேலே நம்ம ஹீட் பண்ண முடியும். சப்போசிட்ரியோட எசென்சியல் குவாலிட்டி அதை நம்ம எப்படி செக் பண்ணோம்னா 20 சப்போசிட்ரிஸ் எடுத்து நமக்கு இண்டிவிஜுவல் வெயிட் பண்ணி வெயிட் வேரியேஷன் பார்ப்போம். டிஸ்இன்டகிரேஷன் 6 சப்போசிட்ரிஸ் எடுத்து 160 ml இல்லைனா 180 mlன்னு சம் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோ வாட்டரில் எடுத்துகிட்டு 37 டிகிரி செல்சியஸ் வச்சு எவ்வளோ நேரத்தில் மெல்ட் ஆகுது டிஸ்இன்டகிரேஷன் டெஸ்ட் பார்ப்போம். இது 6 பீசஸ், இது 20 பீசஸ் வெயிட் வேரியேஷன். அடுத்தது பாருங்கள் 3 பீசஸ் எடுத்துகிட்டு கண்டென்ட் யூனிஃபார்மிட்டி. இது வந்து நமக்கு QC லேபில் பண்ணுவாங்க. 3 பீசஸ் எடுத்துகிட்டு சப்போசிட்ரிஸ் டிசால்வ் பண்ணி 100 ml வாட்டரில் pH 7.5 வச்சு டிசால்வ் பண்ணிவிட்டு அதோட கண்டென்ட் யூனிஃபார்மிட்டி எவ்வளோ, ஓகேங்களா. அப்போ அதை பார்ப்பாங்க. இதுக்கு 3 பீசஸ் மட்டும்தான் ரேண்டமாக சூஸ் பண்ணுறாங்க சொல்லி போட்டுருக்காங்க பாருங்கள். அடுத்தது வந்து கேபிலரி டியூப் 10 சென்டிமீட்டர் லென்த் இருக்கக்கூடிய கேபிலரி டியூப் விட்டட் வித் 1 சென்டிமீட்டர் ஹீட்டட் எலக்ட்ரோ தெர்மல் தெர்மோமீட்டர், ஓகேங்களா. இதை வச்சுட்டு மெல்டிங் பாயிண்ட் வந்து நம்ம பார்க்கணும். தெர்மோமீட்டர் வச்சு மெல்டிங் பாயிண்ட் பார்க்குறாங்க, அவ்வளோதான். 10 சென்டிமீட்டர் லென்த் இருக்கக்கூடிய கேபிலரி டியூப் எடுத்துக்கிட்டு நம்ம மெல்டிங் பாயிண்ட்டு 1 சென்டிமீட்டர் ஹீட்டட் எலக்ட்ரோ தெர்மோமீட்டர் வச்சு பார்க்கணும். அடுத்தது வந்து என்ன பார்க்குறோங்க, மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் பார்க்குறோம். இது வந்து நார்மலாக வந்து ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணி தானே பார்க்க முடியும். பெர்ஃபார்ம்ட் அட் 25 டிகிரி செல்சியஸ். இனிஷியல் லோடு வந்து 600 கிராம் வந்து நம்ம மேலே வெயிட் வைக்கிறோம். அப்புறம் ஆட் 200 கிராம் எவரி 1 minute. 1 minute கழிச்சு இன்னொரு 200 கிராம் வைக்கிறோம். 1 minute அது கம்ப்ரஸ் ஆகிடுதான்னு பார்க்குறோம். இல்லைன்னா திரும்ப ஒரு 100 கிராம் வைக்கிறோம். இப்போ எப்போ எவ்வளோ வெயிட்டில் அது வந்து எடுக்குது அப்படின்னு. இது ஜஸ்ட் ஃபார் தி டிரான்ஸ்போர்ட்டேஷன், பேக்கிங் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் இந்த மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் நமக்கு தேவைப்படும். டிஸ்இன்டகிரேஷன் டெஸ்ட் வந்து டெஃபினட்டாக அது வந்து ஒரு பாடியில் ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். கண்டென்ட் யூனிஃபார்மிட்டி வந்து நம்ம டிசைரபிள் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். கரெக்டான அளவு மெடிசன் வந்து பாடிக்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகணும்னா நம்ம கண்டென்ட் யூனிஃபார்மிட்டி கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு அந்த ஆக்ஷன் கரெக்டாக இருக்கும். மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான். மெல்டிங் பாயிண்ட் ஆனால் தான் நமக்கு கரெக்டான டைமில் பாடி டெம்பரேச்சரில் மெல்ட் ஆகணும் இல்லைங்களா, அப்போ தான் வந்து அப்சார்ப்ஷனே நடக்கும், ஓகேங்களா. எவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு அடுத்தது பார்க்கலாம். பெசரிஸ் ஃபைனல் செமிசாலிட் ரிவ்யூ. இதில் வந்து நமக்கு ஓகே செமிசாலிட் ப்ராடக்ட்டுக்குள்ளார நமக்கு கம்பேரிட்டிவாக என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் மெயினாக பெசரிஸில் வந்து பெசரிஸ் ஆர் செமிசாலிட் டோசேஜ் ஃபார்ம் சப்போசிட்ரிஸ் வெஜினல் யூஸ், ஓகேங்களா. இது 4 to 8 கிராம் இருக்காங்க பார்த்தீங்களா. 4 to 8 கிராம் தான் பெசரிஸோட வெயிட்டு. நார்மலி தேர் ஜென்ரலி லார்ஜர் தன் தி ரெக்டல் சப்போசிட்ரி வித்தின் தி ஃபார்ம். ரெக்டல் சப்போசிட்ரி 2 கிராம், இது வந்து லார்ஜர் 4 to 8 கிராம் இருக்குது. பெசரிஸ் ஹேவ் 2 ஃபங்க்ஷன்ஸ், ஓகேங்களா. ட்ரக் டெலிவரி சிஸ்டம் ஃபார் தி லோக்கல் ஆக்ஷன், ஓகேங்களா. அது ஆன்டிசெப்டிக்காக இருக்கலாம், கான்ட்ராசெப்டிவ் எஃபெக்டாக இருக்கலாம், இல்லைனா ஆன்டி ஃபங்கல் இருக்கலாம். க்ளோட்ரிமோசோல் இதெல்லாம் வருது இல்லைங்களா, அது வந்து ஆன்டி ஃபங்கல். அதெல்லாம் வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோம்னா லோக்கல் எஃபெக்ட்டுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். சிஸ்டமிக் எஃபெக்ட்டுக்காக கூட ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது மெடிசன் இதில் வருது, அதை நம்ம பார்ப்போம். சப்போர்ட்டிவ் டிவைஸ் டு ட்ரீட் த பெல்விக் சப்போர்ட் டிஃபெக்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ட். இது வந்து ஒரு கிடையாது. யூரினரி இன்கான்டினன்ட் இருக்கும்போது இந்த பெல்விக் சப்போர்ட்
டிவைஸ் இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை பார்க்க வேண்டாம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, காமன்லி யூஸ்டு ட்ரக்ஸ் இன்க்ளூடிங் தி ட்ரைகோமோனாசிட், லோக்கல் அனஸ்தட்டிக், ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ், அப்புறம் அதை வந்து எதில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா கிளிசரோ ஜெலாட்டின் பேஸில் யூஸ் பண்ணுறோம். பெசரிஸ்க்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது கிளிசரோ ஜெலாட்டின் பேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா. ரெக்டல் சப்போசிட்டி தான் தியோப்ரோமோ ஆயிலில் வந்து யூஸ் பண்ணுவோம், கொக்கா பட்டரில். இது வந்து கிளிசரோ ஜெலாட்டின் ஃபார் தி வெஜினல் சப்போசிட்ரி. Okay, while most pessaries are used for the local action, there is a major exception. Prostaglandin pessaries are exerting the systemic effect. For example, inducing the labor, you must know this exception. Differentiation பார்த்துக்கோங்க. இது சிஸ்டமிக் எஃபெக்ட்டுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். ப்ரோஸ்டோகிளாண்டின் பெசரிஸ் டு இன்டியூஸ் த லேபர். ஓகேங்களா. ப்ரிப்பரேஷன் பாருங்கள், ஆயின்மெண்ட், க்ரீமு, பேஸ்ட்டு, ஜெல் இருக்குது. இது வந்து ஆயின்மெண்ட் வந்து சாஃப்டாக இருக்கும், க்ரீம் வந்து செமி சாலிட் லிக்விடேஷன் இருக்காது. அதனால் வந்து லிக்விட் விஸ்கசிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, கம்பேர்ட் டு ஆயின்மெண்ட். அப்புறம் பேஸ்ட் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். ஜெல்லி வந்து ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர், பாலிமெரிக் 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். சாலிட் பாருங்கள், இதில் வந்து ஆயின்மெண்ட்டில் கம்மியாக இருக்கும். க்ரீமில் வந்து வேரியேஷன் இருக்குது, பட் ஆனால் கம்பேர்ட் டு ஆயின்மெண்ட் லோ. பேஸ்ட் வந்து மோர் தேன் 20% ஆயின்மெண்ட் இது இருக்கும், அப் டு 50% வரைக்கும் அது போகும். எகைன் ஜெல்லில் பாருங்கள், ஜெல்லில் வந்து கம்மி. இது பேசிக்காக வந்து வாட்டர் லிக்யூடு டிசால்வ்டு ப்ராடக்ட் தான் என்ட்ரா பண்ணி அந்த 3 டைமென்ஷனல் இதுக்குள்ளே வச்சுக்குது. அதனால் வந்து இதில் கண்டென்ட் டெஃபினட்டாக கம்மியாக இருக்கும். கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகத்தில் அதுக்காக அந்த மாதிரி பாருங்கள். ஃபீல் வந்து இது வந்து ஆயின்மெண்ட் வந்து கிரேசி, க்ரீம் வந்து கிரேசி, நான் கிரேசி ரெண்டு. பேஸ்ட் பாருங்கள் லெஸ் கிரேசி கம்பேர்ட் டு ஆயின்மெண்ட். ஜெல் பாருங்கள், இது நான் கிரேசி. எல்லாம் ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணலாம், ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம், பிசு தன்மை இருக்காது, அவ்வளோ. அக்கல்சிவ் எஃபெக்ட் பார்த்தோம்னா ஆயின்மெண்ட் அக்கல்சிவ் எஃபெக்ட் நல்லா ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷன் எஃபெக்ட் கொடுக்குது. க்ரீம் வந்து வேரியபிள், சம் க்ரீம் கொடுக்கும், சம் க்ரீம் கொடுக்காது. சரிங்களா. ஹை ஒப்பேக் அப்படின்னு சொல்லி போனால் பேஸ்ட்டில் வந்து நமக்கு சாலிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஒப்பேக் ப்ராப்பர்ட்டி ஸ்பெஷலாக சூப்பராக இருக்கும் இதில் பேஸ்ட்டில். ஜெல் வந்து ஃபார்ம்ஸ் ஃபிலிம் பண்ணும். ஓகேங்களா. ஸோ பார்த்துட்டோம், நம்ம மெயினாக இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸையும் நம்ம பார்த்தாச்சு. டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும் சொல்கிறேன், இல்லைன்னா பார்த்துடலாம். அதாவது மிஸ் ஆகிருந்துச்சுன்னா மட்டும். இப்போது நம்ம சம் பேசஸ் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. அந்த பேசஸ்லாம் எதுலேருந்து, என்ன சோர்ஸ்லேருந்து எடுத்துருக்கோம். ஃபுல் ஃபேட்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. சிபோகஸ் லேகண்ட் ஆஃப் கிளாண்ட் ஆஃப் ஷீப், தியோப்ரோமா ஆயில், கொக்கா பட்டர், ரோஸ்டட் சீட் ஆஃப் தியோப்ரோமா கொக்கா, பீஸ் வேக்ஸ்லேருந்து எடுக்கிறோம், பீஸ்லேருந்து எடுக்கிறோம், ஹார்ட் பராஃபின் பெட்ரோலியம் டிஸ்டிலேஷன்லேருந்து. அடுத்தது சாஃப்ட் பராஃபின் பெட்ரோலாட்டம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, அதுவும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து பை ப்ராடக்ட் தான். லிக்விட் பராஃபின் பெட்ரோலியம் ப்ராடக்ட் டிஸ்டிலேஷன் தான் எடுக்கிறோம். ஸ்டார்ச் வந்து நம்ம பயாலஜிக்கல் சோர்ஸ், உங்களுக்கு தெரியும். ஸ்டார்ச், ட்ரககாந்த், அகார் இதெல்லாமே பயாலஜிக்கல் சோர்ஸ்லேருந்து எடுக்கிறோம். பென்டோனிட் வந்து நமக்கு நேச்சுரல் கிளே பார்த்துக்கோங்க. அடுத்தது பிஇஜி வந்து இதுலேருந்து மேக்ரோகால் கார்பாக்ஸ்லேருந்து எடுக்கும். அடுத்தது சோடியம் ஸ்டீரேட் வந்து சோப்பு, டைப் ஆஃப் சோப்பு, மீத்தல் பாரஃபின், ப்ரொபைல் பாரஃபின், ஃபீனால், சார்பிக் ஆசிடு, அப்புறம் குவாட்டனரி அமிலம், சிந்தட்டிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இது எல்லாமே நமக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். சாலிசிலிக் ஆசிட் வந்து நமக்கு கேரக்டரைட்டிக், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி எக்ஸிமாட்டிஸ், ஆன்டி சொரியாசிஸ். பென்சோயிக் ஆசிட் வந்து ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல். நிஸ்டாடின் வந்து ஆன்டி ஃபங்கல். சித்தமால் வந்து ஆன்டி எக்ஸிமாட்டஸ். சல்ஃபர் வந்து பாருங்கள் 3 ஆக்ஷன் இருக்குது. ஆன்டி எக்ஸிமாட்டஸ், ஆன்டி சொரியாட்டிக், அப்புறம் வந்து கரெக்டியோலைட்டிக் ஆக்ஷன். இசோர்சினால் வந்து கரெக்டியோலைட்டிக்கு. பென்சோகைன் ஆன்டிப்யூரிட்டிக், கோயல்டார் ஆன்டிப்யூரிட்டிக், ஆன்டி சொரியாட்டிக், ஆன்டிசெப்டிக்கு. கேப்சிகம் வந்து என்னதுங்க, கவுண்டர் இரிட்டன். மீத்தல் சால்சைட் கவுண்டர் இரிட்டன் அனாலிசிஸ்க்கு. செட்ரிமைடு வந்து ஆன்டி டேண்ட்ரஃப், ஆன்டிசெப்டிக் பார்த்துக்கோங்க. ஆன்டி டேண்ட்ரஃப் ஃபங்க்ஷன் இதுக்கு இருக்குது, ஆன்டிசெப்டிக் ஃபங்க்ஷன் இருக்குது. டித்தர்னால் ஆன்டி சொரியாசிஸ். அப்புறம் ரெட்டினாயின், ரெட்டினா ஏ இருக்குல்ல, இது வந்து எதுக்குன்னா பிம்பிளுக்காக யூஸ் பண்ணும். பென்சைல் பென்சோயேட் பேராசைட்டிசைட், பென்சைல் பெராக்சைடு வந்து பிம்பிளுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அக்னி அதுக்காக யூஸ் பண்ணுறது. பென்சைல் பென்சோயேட் வந்து பேராசைட்டிசைட். அசிக்ளோஃபெனாக் பெயின் கில்லர். ஓகேங்களா. அப்புறம்
ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக். அல்ப்ரோசாலிட் வந்து யூஸ்டு ஃபார் தி யுரேத்ரல் சப்போசிட்டியாக யூஸ் ஆகுது. குளோட்ரிமசோல் வந்து தெரியும் நல்லா. ஃபைன். மேக்ஸிமம் எல்லா பாயிண்ட்டும் கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? கிளாஸ் பாருங்கள். இது வந்து லாஸ்ட்டு கிளாஸ் ஃபார் தி ஷூட்டிக்ஸில் எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம். ஷூட்டிக்ஸில் நம்ம எதுவுமே எந்த பார்ட்டுமே சிலபஸில் விடலை. கம்ப்ளீட்டாக A to Z கவர் பண்ணியிருக்கோம். டெஸ்ட்டு 15 டெஸ்ட்டு ஷூட்டிங்ஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்கோம். நோட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டோம். நோட்ஸை படிக்கிறனாலும் படிங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். கிளாஸ் பார்க்குறனாலும் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவலி நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக எடுத்துகிட்டு விட்டுட்டே போனோம்னா நமக்கு எக்ஸாமில் இருக்கும்போது தான் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். உட்காந்து அதை நம்ம படித்து தான் ஆகணும். அப்போ தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரிங்களா? மற்றும் ஒரு கிளாஸில் சந்திப்போம். நன்றி.